திருச்சிற்றம்பலம். விநாயகர் வணக்கம். எண்ணிறந்ததில்லை எழுகோபுரந்திர கண்ணிறைந்து நின்று அருளும் கற்பகமே நன்னிய சீர் தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மெனப்பே நல்கு. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருக்கோவையார் இன்றைக்கு அன்னைக்கு 8வது அதிகாரத்தில் நாங்கள் 6வது பாட்டு. அப்போ எல்லாமாக 79வது திருக்கோவையார் படிக்க போகிறோம். அன்றி படியுங்க. அவயவம் ஆறாவது ஏழாவது ஓல் டுகெதர் ஆண்டி. 7வது அவயவம் எழுதல் அரிதன விளக்கல். அவயவம் எழுதுதல் அரிதன விளக்கல் என்பது அவளது மொழி நடை கிடக்க இவைதாம் எழுத முடியுமாயின் யான் சொன்னபடியே தப்பாமல் எழுதி கொண்டு வந்தேறும் என்று அவளது அவயம் கூறி நிற்றல். யாழும் எழுதி எழில் முத்து எழுதி இருளின் மின்பூ சூளும் எழுதி ஓர் தொண்டையும் தீட்டியன் தொல்புறவி வேளும் எழுதா வகை சிதைத்து ஓன் புலியூருளார் நாம் போலும் எழுதிற்றொன்றார் ஒன்றோர் கொம்பருண்டேற் கொண்டு போதுகவே கொழு பொருளன் அவயவயம் அவை இவை இவை என்றது. இதன் பொருள் அவளுக்கு அவயவங்களாவன இன்னது இன்னது என்று குறித்து சொன்னது. அவர் வார்த்தைக்கு ஒக்க இசை எழுகின்ற யாழோசையும் எழுதி முறுவலாக அழகிய முத்து நிறையையும் எழுதி கூந்தலும் மாயையுமாக இருளத்தே மெல்லிய பூவாலே தொடுக்கப்பட்ட மாலையும் எழுதி வாயாக ஒரு வகை கோவைக்கனியும் எழுதி என்னுடைய பழைய புறவிகளையும் கூற்றுவன் கணக்கில் பழைய புறவிகள் ஏழையும் கூற்றுவன் கணக்கில் எழுதாதபடி அழித்து அவனுடைய புலிகூரில் இளமாவடு வகிரையும் எழுதினதொரு வஞ்சி கொம்பு உண்டாமாகில் கடுக மடலேறும்படி கொண்டு வருவாயாக. உடம்படாது விளக்கல் படியுங்கோதன. உடம்படாது விளக்கல். உடம்படாது விளக்கல் என்பது எழுதல் ஆகாமை கூறிக்காட்டி அது கிடக்க நுண்மையாம் விளக்குகின்றேம் அல்லோ. யான் சென்று அவள் நினைவறிந்து வந்தால் பின்னே நீர் வேண்டியதைச் செய்யும். அவ்வளவும் நீர் வருந்தாது ஒளியும் எனத்தான் உடம்படாது விளக்கா நிற்றல். ஊர்வாய் ஒளிவாய் உயர் பெண்ணை தின்மடல் நின் குறிப்பு சீர்வாய் சிலம்ப திருத்த இருத்திலம் மீசருதில்லை கார்வாய் குழலிக்குன் ஆதரவு ஓதி கற்பித்து கண்டாள் ஆர்வாய் அறிவார் பின்னை செய்ய அறிந்தனவே. கொழு அடுபடை அண்ணல் அழிதுயர் ஒளிகென நடை தோழி மடல் விளக்கியது. இதன் பொருள் கொல்லுரிகின்ற படைகளையுடைய கொல்லுகின்ற படைகளையுடைய அண்ணலே உன்னை அழித்தற்கு காரணமான வருத்தத்தை ஒளிவாயாக என்று மடப்ப மடந்தையை உடைய தோழி கூறி. எங்க பார்த்து படிக்கிறீர்? மடப்ப நடையை மடந்தை இல்ல மடப்ப நடையை உடைய தோழி கூறி மடல் விளக்கியது. தெளிவுரை. உயர்ந்த பனையில் சிக்கின்ற மடலை நீர் ஊரினும் ஆம் ஒளியினும் ஆம். சிறப்பு வாய்ந்த மலையினை உடையவனே நாங்கள் திருத்த இருந்தோம் அல்லோம். முதலியாருடைய தில்லையில் கருமை மிகுந்த கூந்தலை உடையவளுக்கு உன் ஆசையை சொல்லி அவள் உடன்படும்படி கற்பித்து பார்த்தால் அவள் அதற்கு இடம் தரினும் யாராலே அறியப்படும். பின்பு நீ அறிந்தவற்றை செய்து கொள்ள
செய்து கொள் என்று மடம் விளக்கினது. நான் போய் அவள் நினைவு அறிந்து வருவேன், அதுவரை நீ வருந்தாது ஒளி என்றது கருத்து. உடம்பட்டு விலக்கல். உடம்பட்டு விலக்கல் என்பது உடம்படாது முன் பொதுப்பட விலக்கி முகங்கொண்டு பின்னர் தன்னோடு அவனிட வேற்றுமையின்மை கூறி யான் நின்குறை முடித்து தருவேன், வருந்த வேண்டா என தோழி தான் உடம்பட்டு விலக்கானிட்டார். பைஞானரவன் படுகடல் வாய்ப்படு நஞ்சமுதாம் மைஞான் மணிகண்டன் மென்னும் புலியூர் மணந்த பொன் இம்மொய்ந்தான் முது திரை வாயான் அழுந்தினும் என்னின் முன்னும் இந்நாள் இது மது வார் குழலாட் என்கண் இன்னருளே அரவரு நுண்ணிடை குறவரு கூந்தல் என் உள்ள கருத்து வில்லாள் என்றது. இதன் பொருள் பாம்பின் படம் போன்ற அல்குள் சேர்ந்த நுண்ணிய இடையினையும் மனம் பொருந்தின கூந்தலை உடையவள் மெனத்து நினியவை நீங்காள் என சொல்லியது. படமுடைய பாம்பை திருவரை ஞான உடையவன் சந்திக்கின்ற கடலிடத்தே உண்டாகி நஞ்சு அமுதாகின்ற கருமை நாணத்தக்க நீலமணியை ஒத்த திடமிடற்றை உடையவன். அவன் நிலை பெற்ற பெரும்பெற்ற புலியூரில் பொருந்தின பொன்னை ஒப்பாள். நான் கடலாடும் இடத்தே இந்த செறிந்த முதிர்ந்த திரையுடைத்தாகிய கடலிடத்தே நான் அழிந்தினும் எனக்கு முற்பட்டு அழுந்தான் இப்பாள். இற்றவரை தேனொழு அதாவது தேனொழுகும் கூந்தலை உடையாளுக்கு என்னிடமுள்ள இனிய அருள் இப்படி இருக்கும், இனி தெரியாது. மடல் திறம் முற்றிட்டு. இனி நாங்க 11வது அதிகாரம் படிக்க போறோம். அண்டி படியுங்க. 11வது அதிகாரம் குறை நயப்பு கூறல். குறநயப்பு கூறல் என்பது தலைமகளை மடல் விலக்கி குறை நேர்ந்த தோழி தலைமகளை குறை நயப்பிக்க அவன் குறை கூறினிட்ட நூற்பாவில் உள்ள துறைகள். குறிப்பறுதல், மென்மொழியாற்கூறல், விரவிக்கூறல், அறியால் போற்றல், வஞ்சித்துரைத்தல், புலந்து கூறல், வன்மொழியாற்கூறல், மனத்தோடு தேர்தல். இவை 8ம் குறநயப்பித்தலாம். பேரின்பக் கிளவி. குறநயப்புத்துறை அவை 4ம் சிவந்தோடு உயிரை சேர்க்க வேண்டிய உயிர் பரிவு எடுத்தெடுத்து உரைத்து அறிவுறுத்தல். குறிப்பறுதல் என்பது தலைமகனது குறை கூற துணியான் என்ற தோழி தெற்றென கூறுவேன் ஆயின் இவள் இதனை மறுக்கவும் கூடுமென உட்கொண்டு நம் புனத்தின்கண் சேயினது வடிவை உடையாராய் சினவேல் ஏந்தி ஒருவர், சினமண்டா கோபம், சினவேல் ஏந்தி ஒருவர் பல்லகாலும் வாரா நின்றார். வந்து நின்று ஒன்று சொல்வதும் செய்கின்றனர். அவரிடத்து யாம் செய்யத்தக்கது யாது எனத்தான் அது யாதால் போல தலைமகளோடு சாவி அவள் நிறைவு அறியானிற்றல். என்னை ஆங்குணர்ந்தல்லாது கிளவோடொத்து தான் குறையுறுதல் தோழிக்கு இல்லை. இளையாரானார் அகப்பொருள் 8 என்பன வாகலின். தாதையை மலர்குறிஞ்சி அஞ்சிறை மலர்குஞ்சி அஞ்சிறை வண்டுதன் தேன் பெருகி தேதேனும் தில்லையோன் செய் எனச் சின வேலொருவர் மாதே புனத்திடை வாழா வருந்து வந்து யாதும் சொல்லார் யாதோ செய்யத்தக்க அது மது வார்குழல் ஏந்திலை. குழு நற்றவர் கோதை குறைநயப்பித்தற்கு உள்ளறி குன்ற உள்ளிளை விளைத்தது. இதன் பொருள் நறுநாற்ற மிக்க மாலையினை உடைய ஆளை குறை விரும்ப இருப்பது காரணமாக மனத்தின் நினைவை
அறிவதாக உற்ற அழகிய ஆபரணங்களை உடையாள் சொன்னது. தெளிவுரை: பெரும்பெற்ற புலியூரில் வாழ்வருடைய மயிரிலே உள்ள அல்லி பொருந்தின பூக்களிலே அழகிய நிறத்தை உடையதாகிய வண்டு சாதிகள் குளிர்ந்த தேனை உண்டு தேதே என இசை எழுப்புகின்ற பெரும்பெற்ற புலியூரில் முதலியாருடைய மகளாகிய கந்த சுவாமி என்னும்படி சினத்த வேலை உடையார் ஒருவர் மாதே நம் புனத்திடை வேட்டை முதலாயின ஒன்றும் குறியாதே வருவார். வந்து ஒரு மாற்றமும் சொல்லார். அவர் திறந்து நம் செய்ய கடவது எது? அவர் திறந்து நாம் செய்ய கடவது எது? தேனார் ஊந்தன்னடை மிக்க ஆபரணங்களை உடையாய் வேலினை உடையார் தளர்ச்சி ஊன்றமையை அவர் திறத்து நாம் செய்ய கடவுது எது சொல்வாயாக. அவர் கோபத்தை உடைய வேலை உடையவர் அங்க வயற்புணத்துல நிக்கிறாரா மட்டும் தோழி சொல்றா தலைவிக்கு. அடுத்தது மென்மொழி குரல் வாசிங்க. மென்மொழியால் கூறல். மென்மொழியால் கூறல் என்பது நினைவு அறிந்து முகங்கொண்டு அது வழியாக நின்று ஒரு பெரியோன் வாடிய மேனியனும் வாடாத தலையினுமாய் நம் புனத்தை விட்டு போவதும் செய்கின்றலன். தன் குறை இன்னதென்று வெளிப்படச் சொல்லுவதும் செய்கின்றலன். ஈதென்ன மாயங்கொள்ளோ அறிகின்றிலேன் என தோழிதான் அதற்கு நொந்து கூற நிற்றல். வரிசேர் தடம் கண்ணி மம்மர்கை மிக்கென்ன மாயங்கொலோ எரிசேர் தளிரென்ன மேனியன் ஈத்தலையன் புவியூர் புரிசேர் சடையோன் புதல்வன் கொல் பூங்கலை வேள் போவென்ன தெரியே முறையான் பிரியான் ஒருவனித்தம் புனமே கொழு ஒளிரூறு வேலவன் தளர்வுறுகின்றமை இன்மொழியவர்க்கு மென்மொழி மொழிந்தது. இதன் பொருள்: விளக்க மிக்க வேலினை உடையவன் தளர்ச்சி உறுகின்றமையை இனிய வார்த்தை உடையவளுக்கு மெல்லியதாகச் சொல்லி குறையை நயப்பித்தது. தெளிவுரை: வரி பொருந்தின பெரிய கண்களை உடையாய் மயக்கம் மிகுந்த இது வெண்ண மாயந்தான். நெருப்பைச் சார்ந்த தளிரையொத்த நிறத்தை உடையனாய் குளிர்ந்த தலையையும் உடையனாய் பெரும் பற்ற புலியூரில் நெறித்த திருச்சடையினையுடைய முதலியார் புத்திரனாகிய முருகவேளோ பூவினை அம்பாகவுடைய காமவேளோ என தெளியேம். இருவரின் ஒருவராக நிச்சயித்தறிய மாட்டோம். தன்குறை இன்னதென்று சொல்லான் இத்தன்மையான நான் ஒருவன் இத்தேனுடைத்தாகிய புனத்தை விட்டு நீங்குவது செய்திலன். இது என்ன மாயந்தான். விரவிக்கூறல். விரவிக்கூறல் என்பது வெண்மொழியாட் கூறின் மனம் மெலியும் என்று அஞ்சி, வெண்மொழியால பாருங்க எவ்வளவு அதுல அடங்கி இருக்கண்டு. வெண்மொழியால கூறினா மனம் மெலியும், மனம் கவலைப்படுறத மனம் மெலியும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அலவன் தன் பிடக்கி நாவக்கனிய நல்க கண்டு ஒரு பெருந்தகை பேய் கண்டாற் போல நின்றான். அந்நிலைமையை நீ கண்டாயாயின் உயிர் வாழ மாட்டாய். யான் வெண்கண்மையேன் ஆதலின் ஆற்றி உளேனாய் போந்தேன் என மென்மொழியோடு சிறிது வெண்மொழிபட கூறானிட்ட. நீ கண்டனையனின் வாழலை நேரிழையம்பலத்தான் சேய் கண்டனையன் சென்றாங்கோர் அலவன் தன் சீர்ப்பிடையின் வாய் கண்டனையதோர் நாவற்கனி நல்கக் கண்டு பேகண்டு அனையதொன்றாகி நின்றான் அப்பெருந்தகையே கொழு
வெண்மொழியின் மனம் மெலிவது அஞ்சி மென்மொழி விரவி மிகுந்து உரைத்தது. இதன் பொருள், வலிதாகச் சொல்லிக் குறைநேர்ப்பிக்கும் இடத்து நாயகியுடைய மனம் வாடும் என்று பயப்பட்டு மென்மையினையும் கலந்து நாயனுடைய ஆற்றாமையைச் சொன்னது. நேரிழை, நுண் தொழில்களாற் சிறந்த ஆபரணங்களையும் உடையாய். நான் முன்பு சொன்ன பெரிய தகமைப்பாட்டை உடையவன். திரு அம்பலநாதனுடைய பிள்ளையாகிய முருக வேளை கண்டால் ஒப்பன். அவனுடைய சன்னதியில் ஒரு சேவல் நண்டு தன்னுடைய சீரிய பிடை நண்டின் வாயில் வண்டு போல் கரியதொரு நாவற்கனியை கண்டு பேய கண்டவர்கள் தங்கள் உணர்விழந்து நின்றாற்போல தன்னுணர்விழந்து நின்றான். காணித்தன்மையை நீ கண்டாயா உயிர் வாழ மாட்டாய் கான். அது இந்த அதுக்குள்ள சைவ சித்தாந்தம் நிறைய அடங்கி இருக்குது. படிங்க. அறியாள் பேரல், அறியாள் போரல், அறியாள் போரல். அறியாள் போரல் என்பது பேகண்டாற் போல நின்றாள் என தலைமகன் நிலைமையை கேட்ட தலைமகள் பெருநாணினள் ஆதலின் அதனை அறியாதவள் போல இது ஒரு கடல் வடிவில் இருந்தவாறு காணா என தான் ஒன்று கூறினிட்ட. சங்கமம் தருமுத்தி யாம்பெற வான்வழி தான் கெளிமி பொங்கும் புலற்கங்கை தாங்கி பொலிகளி பாருளவி உளவு துங்க மரிதலை ஏந்தலை தொல்லை பன்மாவங்கம் மலிகளி நீர்த்தில்லை வானவன் நேர்வருமே குழு. அறியாள் போன்று குறியால் கூறியது. இதன் பொருள், பாங்கி சொன்ன வார்த்தையை அறியாதவள் போன்று தன்னெஞ்சில் நிலையாத ஒன்றை சொல்லியது. மிக்க ஆபரணங்களை உடையாய், பழையதாய், பலவாய மிக்க மரக்கலங்களால் சிறந்த கடல் பெரும்பெற்ற புலியூரில் தேவனாகிய முதலியாரை ஒக்கும் கான். அதற்கு காரணம் என்னெனின் சிலையிலேயே ஒக்கும். அன்பு தருகின்ற முத்தியை அன்பில்லாத நாமும் பெறும்படி ஆகாத்தை கனிந்துள்ளதான ஒரு திருவடியில் பொருந்தி மிக்க நீருடையதாகிய கங்கையையும் திருச்சடையில் தரித்து பொழிந்தவர் வார்த்தை உடையதாகி பற்றொன்றும் புட்கள் உலவாப்பட பெருமை மிக்க தலையோட்டை தருத்தலாகும். சிவபெருமான் சொல்றார், கங்கையை தரித்தவர் ஓட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார். சங்குதரும் முத்துக்களை முத்து கொழிப்ப ஆரே நாமும் பெரும்படி மிக்க களிகளைத்தான் பொருந்தி மிக்க நன்னீரை உடையதாகிய கங்கை முதலான ஆறுகளையும் தரித்து மிக்கவர் வார்த்தை உடத்தியாகியவாறு படகுகள் உழவப்பட்ட பெருமை மிகுதலையும் தரித்ததாலே தில்லை வானவனே ஒக்கும். சிவபெருமான் இந்த இதுகளை குணங்குறிகளை கூறுறா இந்த தலைவி. தலைவனை பற்றி தலைவிக்கு தோல்வி கூறுறா பாங்கி. வஞ்சித்துரைத்தல் என்பது நாணினால் குறை நேரமாட்டாமல் வருந்தான் என்ற தலைமகள். இவளும் பெரு நாணினள் ஆதலின் என்னை கொண்டே சொல்லுவித்து பின் முடிப்பாளாம். இரா நின்றாள். இதற்கு யான் ஒன்றும் சொல்லாது ஒளிந்தால் எம்பெருமான் இறந்து படுமென உட்கொண்டு தன் இடத்து நாணினை விட்டு பாங்கற் கூட்டம் பற்று தோழியாற் கூட்டத்திற்கு துவளா நின்றான் என்பது தோன்ற பின்னும் வெளிப்படக் கூறா மாட்டாமல் மாயன் மேல் வைத்து வஞ்சித்து கூற நிற்றல். புறங்கடந்தான் அடிகாண்பான் புவே தண்டு உக்கறியாது இறங்கிடு எந்தாய் என்று இரப்பன் தண்ணீரடிக்கு என் கண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்டமற்று அங்கு அதுவும் காட்டி என்றும் இறங்கிடத்தான் தில்லை அம்பல முன்றில் வரங்கிடத்தான்
வரங்கிடந்தான் தில்லை அம்பலமொன்றில் அம்மாயவனே கொழு. நெஞ்சம் நெகிழ்வகை வஞ்சித்து இவை செஞ்சடையொன்புகழ் வஞ்சற்கு உரைத்தது. இதன் பொருள், நெஞ்சத்தில் நிகழ்கின்ற படியைக் கரந்து செஞ்சடையோன் புகழாகியவற்றை தோழிக்குச் சொன்னது. தெளிவுரை. முப்புறங்களையும் செய்தவனுடைய ஜெயித்தவனுடைய திருவடிகளைக் காண வேண்டி பூமியை இடந்து புகுந்து அகங்கார முகத்தினால் அறியப்படாமையால் திரு அம்பலத்தில் புகுந்து நீயே இறங்க வேண்டும் எந்தாய் என்று வேண்டிக் கொள்ள தன்னுடைய 2 திருவடிகளையும் தொழுவதற்கு எனக்கு 2 கைகளையும் கொடுத்தவன். அவனுக்கு சிறிது இறங்கி ஒரு திருவடியை காட்டியருள மற்ற திருவடியையும் காட்டியருள வேண்டுமென்று அங்கனே அகங்கரித்த மாயவன் தில்லையம்பல முற்றில் புகுந்து முன்றில் புகுந்து வரங்கிடந்தான். புலந்து கூறல். புலந்து கூறல் என்பது வெளிப்பட கூறாமல் வஞ்சித்து கூறுதலான். என்னோடு இதனை வெளிப்பட கூறாயின் நின் காதல் தோழியர்க்கு வெளிப்பட சொல்லி அவரோடு சூழ்ந்து நினக்குற்றது செய்வாய். யான் சொன்ன அறியாமையை நின் உள்ளத்துக்கு கொள்ளாமல் மறப்பாயாக. நான் வேண்டுவது இதுவே தோழி தலைமையோடு புலந்து கூறானிட்டார். உள்ளப்படுவன உள்ளி உரைத்தவர் குறைத்தது மெல்லப்படிரு துணியேலிது வேண்டுவல். யான் கள்ளப்படிறற்கு அருளாரந்தில்லை காணலர் போல் கொள்ளப்படாது மறப்பது அறிவில் என் கூற்றுக்களே கொழு. திருந்திய சொல்லில் செவ்வி பெறாது வருந்திய சொல்லின் வகுத்து உரைத்தது. இதன் பொருள், திருந்திய சொற்களால் இடம்பெறாமல் வலிதாக சொல்லுகின்ற சொற்களினால் கூறப்படுத்தி சொன்னது. என்னை கறந்து போகிற காரியத்துக்கு விசாரிக்க தருவனவற்றையும் விசாரித்து உரைக்கத்தக்க போக்குரைத்து சொல்லத்தக்க நின் காதல் தோழிமார்க்கும் சொல்லி எனக்கு வஞ்சித்து போற இதனை மெல்ல துணிவாய், அதாவது அல்லது துணியாது ஒளிவாய். வஞ்சகந்தன்னை ஒளிப்பார்க்கு ஒரு நாளும் அருளாத கர்த்தர் அவனுடைய திரு அம்பலத்தை தெரியாதாரை போல அறிவில்லாமல் என்னுடைய வார்த்தைகளை மனதில் கொள்ளாதே மறப்பாயாக. இத்தனை முன்னை வேண்டிக் கொள்கிறேன். வன்மொழியார் கூறல். வன்மொழியார் கூறல் என்பது புலந்து கூறான் என்ற தோழி அக்கொடியோன் அருள் உறாமையான் மெய்யிற்பொடியும் கையிற் கிளியுமாய் மடலேற துணியான் என்றான். அக்கிளிதான் நின்னுடைய வடிவமன்று உரையும் உள்ளதாய் இருந்தது. நீ இனியும் எனக்குற்றது செய்வாயாக. யானறியேன் என வன்மொழியால் கூறானிற்றேன். மேவியம் தோல் உடுக்கும் தில்லையான் பொடி மெய்யிற்கையில் ஓவியம் தோன்றும் கிளினின் எழிலென்று உரை உளதால் தூவியாம் தோகையன்னாய் தூவியம் தோகையன் அன்னாய் என்ன பாவன் சொல் ஆடல் செய்யான் பாவி அந்தோ பனை மாமடல் ஏறக்குள் பாவித்ததே கொடு. கடலுலகு அறிய கமலன் துறைவன் மடலேறும் என வன்மொழி மொழிந்தது. இதன் பொருள், கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள மக்கள் அறிய நறுநாற்றம் கமல் தலை உடைத்தாகிய அழகினுடைய துறைவன் மலரேற புகான் என்றான் என்று வலிதாகச் சொல்லி குறை நயப்பித்தது. தெளிவுரை. விரும்பி அழகிய தோலை உடுக்கின்ற திரு அம்பலநாதனுடைய திருநீற்றை மெய் விடுவதும் பூசி கையில் பிடிக்கின்ற சித்திரம் விளங்குகின்ற படம் உன் வடிவாய் இருந்ததென்று வார்த்தை உண்டாக்கியிருந்தது. அதனால் தூவியால் சிறந்த அழகினுடைய மயிலை ஒப்பாய் தன் குறை சொல்லுவதும் செய்யானாய் தான் என்னை வந்து குறை வேண்டவும் நான் மறக்கும் பாவத்தை பண்ணினவன் பனைத்துண்டாகிய மிக்க மடல் ஏறுவதாகவே நினைத்து நின்றது ஐயோ பாவி
அவர் போன்ற തന്നെ விரும்பையில காரணத்துக்காண்டி அவர் மடலேற ஆயுதப்படுத்துற மனத்தொடு நீர்த்தல். மனத்தொடு நீர்த்தல் என்பது ஆற்றாமையால் மடலேறத் துணியான் என்றான் எனத் தோழியால் வன்மொழி கூறக் கேட்ட தலைமகள் அதற்குத்தான் ஆற்றாளாய் தலைமகளைக் காண வேண்டித் தன் மனத்தோடு கூறி நேரே நிற்றல். பொன்னார் சடையோன் புலியூர் புகழார் எனப் புரிநோய் என்னால் அறிவில்லை யான் என்று உரைக்கிலன் வந்து அயலார் சொன்னார் எனுமித்துரிது துண்ணாமை துணை மகனே என்னால் துயர் வெள்ளை சொல்லு நீர்மை இனியவர்க்கே. கொழு அடல் வேலவன் ஆற்றான் எனக் கடல் அமிழ் சென்னவர்கள் காணலுற்றது. இதன் பொருள் கொலைத் தொழிலாற் சுரந்த வேலினை உடையவன் ஆற்றான் என்று சொல்லக் கேட்டு கடலிற் பிறந்த அமுதத்தை ஒப்பால் காண நினைந்தது. தெளிவுரை. பொன்னை ஒத்த திருச்சடையினை உடையவன் அவனுடைய புலியூரை வாழ்த்தாதாரைப் போல வருந்தும்படி வந்து நோயானது என்னால் அறியப்பட்ட தில்லையாகிலும் அதாவது அதற்கு மேலல்ல என்று யான் மறுமாற்றம் சொல்லேன். அயலார்கள் வந்து சொன்னார்கள் என்று இக்குற்றம் என்னிடத்திற் சேராதபடி துணையாகிய மனமே குணங்களால் நல்லவர்க்கு நான் அழுந்தி நின்ற துன்பத்தை நீயே அறிவிப்பாய். குறை நயப்பு கூறி குரல் சூத்திரம் முற்றிட்டு இனி 12வது குறை நயப்பு கூறல் முற்றிட்டு இனி 12ஆம் அதிகாரம். சேட்படை. சேட்படை என்பது தலைமகளை குறை நியப்பித்து தன்னினான கூட்டலுந்தோழி தலைமகளது பெருமையின் தனது முயற்சியது அருமையின் தோன்றுதல் காரணமாகவும் இத்துணை அருமையுடையாள் இனி நமக்கு எய்துதற்கு அருமையுடையவள் என இதுவே புணர்ச்சியாக நீட்டி ஜாதி விரிய வரைந்து கோடல் காரணமாகவும் தலைமகனுக்கு ஈய மறுத்து கூறானிட்டு நூற்பாவில் கண்ட கிளவிகள் 26. அவை வருமாறு: தலை கொண்டு சேறல் சந்தனத் தலை தகாதென்று மறுத்தல் நிலத்தின்மை கூறி மறுத்தல் நினைவு அறிவு கூறி மறுத்தல் படைத்து மொழியான் மறுத்தல் நானுரைத்து மறுத்தல் இசையாமை கூறி மறுத்தல் செவ்வியலல் என்று மறுத்தல் காப்புடைத்தென்று மறுத்தல் நீயே கூறென்று மறுத்தல் குலமுறை கூறி மறுத்தல் நகையாடி மறுத்தல் இரக்கத்தோடு மறுத்தல் சிறப்பின்மை கூறி மறுத்தல் இளமை கூறி மறுத்தல் மறத்தமை கூறி நகத்துரைத்தல் நகை கண்டு மகிழ்தல் அறியாள் போன்று நினைவு கேட்டல் அவயவம் கூறல் கண்ணயந்து உரைத்தல் தலை எதிர்தல் குறிப்பறிதல் குறிப்பறிந்து கூறல் வகுத்துரைத்தல் தலையேற்பித்தல் தலை விரிப்பு என இவை 26 சேட்படையாம். பேரின்ப கிளவி. சேட்படை 26 துறையும் கிடையா இன்பம் கிடைத்தலால் உயிரை அருமை காட்டி அறியாள் போல பல பல அருமை பற்றி உரைத்த அருளே சிவத்தோடு ஆக்கல்ல. தலை கொண்டு சேறல். தலை கொண்டு சேறல் என்பது மேற்சேட்படை கூற துணியான் என்ற தோழியிடை சென்று அவளது குறிப்பு அறிந்து பின்னும் குறை உறவு தோன்ற நின்று நும்மால் அருளத்தக்காரை அலையாதே இத்தலை வாங்கி கொண்டு என் குறை முடித்தருள வீராம் என்று மறுத்தற்கு இடமறச் சந்தனத் தலை கொண்டு தலைமகன் செல்வான் இட்டர். தேமென் கிளவிதன் பங்கத்து இறையுரை தில்லையன் நீர் ஊமென் தலையும் அம்போதும் கொள்ளீர் தமியேன் புலம்ப ஆமென்று அருங்கோடும் பாடுகள் செய்தனும் கண்மலராங்காமென் கனை கொண்டு அலை கொள்ளவோ முற்றக்கற்றதுவே கொழு. கொய்மலர் குளவி குறை நயந்த பின் கையுறையோடு காலை சென்றது. பறித்த பூவை அணிந்த அழகத்தினை உடையவள் இறக்கி உடன்பட்ட பின் கையுறை ஏந்தி கொண்டு காளையாகிய நாயகன் எதிர் சென்றது.
தேனை ஒத்து மெத்தென்ற திருவார்த்தைகளையுடைய பரமேஸ்வரியை பாகத்திலே உள்ள சுவாமி அவன் வாழ்கின்ற புலியூரை ஒப்பீர். பூவிடைத்தாகிய மெல்லிய தலையையும் அழகிய பூவையும் வாங்கிக் கொள்கின்றீர் இல்லை. அகதிருக்க இழிந்து தனித்து தான் வருந்த இது பொறுமென்று பெறுதற்கரிய கொடுமைப்பாட்டினை செய்து உங்களுடைய நயன அதாவது மலர்களாகிய காம பானத்தை கொண்டு வருந்தும் அதுவேயோ முழுதும் கற்றது. சந்தனத்தலை அன்றி படியுங்க. சந்தனத்தலை தகாததென்று மறுத்தல். சந்தனத்தலை தகாததென்று மறுத்தல் என்பது தலைமகன் சந்தனத்தலையை கொண்டு செல்ல அது வழியாக நின்ற சந்தனத்தலை இவருக்கு வந்தவாறு என்னவோ என்று ஆராயப்படுதலான் இத்தலை எனக்கு ஆகாதென தோழி மறுத்து கூறி நிற்றல். ஆரத்தலையாய் பூண்டு அம்பலத்து அனலாடி அன்பற்கு ஆரத்தலையன்பு அருளி நின்றோன் சென்ற மாமலயத்து ஆரத்தலை அண்ணல் தந்தாள் இவை அவள் அல்குள் கண்டால் ஆரத்தலை கொடு வந்தார் இவரும் ஐயுறவே கொழு புறனுதற் போதே குறைநய பித்து குன்றறி கொஞ்சம் மேலு குரல் பண்ணுடு. இறைநுதற் பேதை குறைநய பித்தது உள்ளறி குற்றம் கொள்ளுரை உரைத்தது. கொஞ்சம் மேலு குரல் பண்ணுடு. பிறனுதல் போதையை குறைநய பித்தது. இதன் பொருள் பிறை போன்ற நெற்றினை உடைய நாயகி குறைய விரும்புவது காரணமாக மனத்து நினைவை அறிவதாக உற்று அழகிய ஆபரணங்களை உடையால் சொன்னது. தெளிவுரை. அறமாகிய தழைத்த அரவை பூண்டு அறமாகிய தழைத்த அரவை பூண்டு திரு அம்பலத்தில் அனலை அங்கையில் ஏந்தி நெருப்பை கையில் ஏந்தி ஆடி அருள தனக்கு அன்பு செய்வார்க்கு மிகுதியாக தழைத்த அன்பை கொடுத்து அவளுடைய இதயத்தில் நிலைத்து நின்றவன் அவளுடைய திருவுள்ளம் சென்றிருக்கின்ற பொதியின் மலையிடத்து சந்தன தலையை நாயகனே சந்தன தலையை நாயகனே நீ தந்தால் இந்த தலையை அவள் அல்குளில் கண்ட காலத்து யார்தான் அப்பொதிய மலையில் உள்ள தளைகளை இங்கே கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று பலர்க்கும் ஐயன் தோன்றும். ஆதலால் இத்தலை ஆகாது. 3. நிலத்தின்மை கூறி மறுத்தல். நிலத்தின்மை கூறி மறுத்தல் என்பது சந்தனத்தலை தகாது என்றது அல்லது மறுத்து கூறியவாறு அன்றென மற்றொரு தலை கொண்டு செல்ல அது கண்ட அக்குறில் இல்லாத தலையை எமக்கு நீர் தந்தால் எங்குடிக்கு இப்பொழுது பழியாம். ஆதலால் அத்தலை எனக்கு ஆகாதென்று மறுத்து கூறா நிற்றல். முண்டகர்ந்து எல்லா இமையோரையும் முன்னை தக்கன் முத்தி சென்று ககத்தில்லா வகை சிதைத்தோன்றிருந்து அம்பலவன் குன்றகத்து எல்லா தலை அண்ணல் தந்தாள் கொடிச்சியருக்கு இன்று அகத்து இல்லா பழி வந்து மூடுமென்று எழுகுதுமே. மேலிடுங்க மூடுமென்று கொழு கொங்கலர் தாரோய் குடர்ந்த கொய்தலை எங்குலத்தாருக்கு இயலாது என்றது. இதன் பொருள் அள்ளி விடுகின்ற மாலையுடையவனே நீ கொண்டு வந்த கொய்யப்பட்ட தலை எங்குடியில் உள்ளார்க்கு பொருந்தாது என்றது. தெளிவுரை. எல்லா தேவர்களையும் முற்பாடு இல்லா வகை சங்கரித்து பின்பு சென்று தக்கனுடைய 3 அக்கினிகளையும் குண்டத்தில் இராதபடி அளித்தவன் அழகிய திருவம்பலநாதன் அவனுடைய திருமலையில் இல்லாத தலை நாயகனே நீ தந்தால்
புறத்தியாராகிய எங்களுக்கு இப்பொழுது எங்கள் குடியில் இல்லாத பழி வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று பயப்படா நின்றோம். அல்லது தலை ஏற்க குற்றமில்லை. நினைவு அறிவு கூறி மறுத்தல். நினைவு அறிவு கூறி மறுத்தல் என்பது இத்தலை நான் நிலத்து குறித்தன்று என்றது, அல்லது மறுத்து கூறியவாறு அன்றென உட்கொண்டு அந்நிலத்துக்குரிய தலை கொண்டு செல்ல அது கண்டு தான் உடம்பட்டாளாய் யான் சென்று அவள் நினைவு அறிந்தால் நின்னெதிர் வந்து கொள்வேன், அது வெல்லது கொள்ள அஞ்சுவேன் என மறுத்து கூறா நிற்றல். ஜாலர் மொழிமங்கை வங்கத்து இறைவன் எறிதிரை நீர் ஏழாய் எழுமொழிலாய் இருந்தோன் நின்றதில்லை என்ன சூளார் குளிலில் தொண்டை செவ்வாய் நம்பி சொல்லறிந்தால் தாளாது எதிர்வந்து கோடும் சிலம்பதரும் தலையே. மை தலை கண்ணி மனமறிந்து அல்லது கொய்தலை தந்தால் கொள்ளோம் என்றது. இதன் பொருள் கரிமை மிக்க கண்களையுடையாள் மனம் அறிந்தல்லது கொய்யப்பட்ட தலையை தந்தாலும் வாங்கி கொள்ளோம் என்றது. தெளிவுரை யாழிசை போன்ற வார்த்தையுள்ள பரமேஸ்வரிய பாகத்திலுடைய சுவாமி கரையை மோதப்பட்ட திடை இணை உள்ள கடல் ஏழுமாய் பூமிகள் ஏழுமாய் இருந்தோன். அவன் எழுந்தருளி இருந்த சிதம்பரம் போன்ற மாலை அணிந்து சுருண்டு நீண்ட குழலினையும் கொவ்வைக்கனி போன்ற அழகும் சிவப்புமுடைய வாயினையும் மானின் அதாவது நயனம் போன்ற நயனத்தையும் பெற்று அவளுடனே பேசிக்கொண்டு வந்த பின்பு அல்லது சற்றும் தாழாமல் எதிரே வந்து வாங்கி கொள்ள கடவும் அல்லோம். நாயகனே, நீ தருகின்ற தலையை படைத்து மொழியான் மறுத்தல். படைத்து மொழியான் மறுத்தல். படைத்து மொழியான் மறுத்தல் என்றது நினைவருந்ததல்லது. ஏலம் என்றது மறுத்து கூறிய வாரின் என்று நினைவறிந்ததால் ஏற்போம் ஏற்ற வாராம் என உட்கொண்டு நிற்ப சிறிது புடைபெயர்ந்து அவள் நினைவறிந்தவளாகச் சென்று இத்தலையானே அன்றி அவளும் விரும்பும். ஆயினும் இது குற்றாலத்து தலையாதலான் இத்தளலை இவர்க்கு வந்தவாறு என்னவோ என்று ஆராயப்படும். ஆதலான் இத்தலை எமக்கு ஆகாதென்று மறுத்து கூறி நிற்றல். எழில்வாய் இளவஞ்சியும் விரும்பும் மற்ற இறை குறையுண்டு அழல்வாய் அவிலொலி அம்பலத்து ஆடுமம் சோதியம் தீ குழல்வாய் மொழிமங்கை பங்கற்கு குற்றாலத்து கோல பிண்டி பொழில்வாய் தடவரை வாயல்லது இல்லை பூந்தலையே. குழு அருந்தலை மேல் பொருந்தகை கொணர படைத்து மொழி கிளவியில் தடுத்தவள் மொழிந்தது. இதன் பொருள் அரிய தலையை மென்மேலும் பெரிய தகமை பாட்டை உடையவன் கொண்டு வர சிறுடித்து சொல்லும் வார்த்தையாலே அத்தலையை வாங்காது விலகி பாங்கி சொல்லியது. குரல் பண்ணுங்க மேலும். தெளிவுரை அலையினால் வாய்ந்த இளைய வஞ்சி கொம்பினை ஒப்பாள் வஞ்சி கொம்பினை ஒப்பாளும் விரும்புவாள். சுவாமி மற்றோர் குறையுண்டு அழலிடத்தே வாய்ந்த பாடம் செய்கின்ற பிரகாசத்தினை நேரானவன் திருவம்பலத்தே ஆடி அருளுகின்ற அழகிய ஒளியாய் உள்ளவன் அழநினையும் இனிமையும் உடைய குழலின் ஓசையை உண்டாகிய அழகிய அசோகின் பொழில் வாய்ந்த பெரிய மலைச்சாரலில் அல்லது இல்லைகான் இந்த பொலி உடையதாகிய தலை. நான் உரைத்தது நீங்கள் என்ன படிக்க விடாம 2 பேரும் படிக்கிறீங்க? இல்லை எனக்கு அடுத்தது தானே. அதானே தானாக்கு அடுத்தான் நீங்க. தானாக்கு அடுத்து நான் படிக்கேன். அப்ப இல்லை நான் படிச்சேன் நானே. சரி படிங்க. நான் உரைத்தது மறுத்தல். நான் உரைத்தது மறுத்தல் என்பது பலபடியும் தலை கொண்டு செல்ல மறுத்து கூறிய வழி. இனி தலை ஒளிந்து கண்ணியை
கையுறையாகக் கொண்டு சென்றால் அவள் மறுக்கும் வகை இல்லை எனக் கழுநீர் மலரைக் கண்ணியாகப் புனைந்து கொண்டு செல்ல அது கண்டு செவிலியர் சூட்டிய கண்ணியின் மேல் யான் ஒன்று சூட்டினும் காண நிற்பாள். நீர் கொணர்ந்த இந்த கண்ணியை யாங்கன் சூடுமெனத் தலைமகள் நானுரைத்து மறுத்து கூறா நிற்றல். உறுங்கள் நீ வந்த கணையுறவோன் பொடியாயொடுங்க தெருங்கண்ணி வந்த சிற்றம்பலவன் செற்றிலின் வாயி நறுங்கண்ணி சூடினும் நானும் என்வானுதல் நாகத்தொன்பூங் குறுங்கண்ணி வேயன் திளமந்திகள் நானும் இக்குன்றிடத்தே. கோளுகண்ட வானுதற் பேதையை நாணுதல் உடைத்து. இதன் பொருள் ஒளி சிறந்த நெற்றியுடைய நாயகி மிகவும் நாணுவள் என்று சொன்னது தெளிவுரை. மிக்க தேனுள்ள புஷ்ப பானத்தால் அதிகமான காமன் நீராகி வீழ்ந்தொடுங்கச் சுடுகின்ற திருநயனம் நின்று விளங்குகின்ற திருச்சிற்றம்பலநாதன் அவனுடைய மலையில் நாங்கள் சிற்றில் இழைத்து விளையாடுகின்ற இடத்து செவிலித்தாய்மார் சூட்டின மாலையொழிய நாங்கள் நறு நாற்றமுடையதொரு மாலையைச் சூட்டினோமாகிலும் இம்முடைய ஒளி சிறந்த நெற்றினியுடையாள் இது புதுமை என்று அதற்கு நாணா நிற்கும். இவள் நாணுவதற்கு கேட்க வேண்டுமோ? இம்மலையில் இயல்புதான் இப்படி இருக்கும். சுரபுன்னையில் அழகிய பூவினால் தொடுத்த நெற்றி மாலையைச் சூட்டின பொழுது இவள் இளைய மந்தி குரங்குகள் முதலாக வெட்கப்படும். வெட்கமடையும் இம்மலையிடத்து என்றால் இவள் நாணுவதற்கு கேட்க வேண்டுமா? இசியாமை கூறி மறுத்தல். இசியாமை கூறி மறுத்தல் என்பது தலைமகள் நான் உரைத்து மறுத்த தோழி அவள் நாணங்கிடங்க யாங்கன் வேங்கை மலர் அல்லது தெய்வத்துக்குரிய வெறிமலர் சூட அஞ்சுதும் ஆதலான் இக்கண்ணி என் குலத்துக்கு இசியாது என மறுத்து கூறானிட்டார். நரமனை வேங்கையின் பூப்பையில் பாறையை நாக நன்னி மரமனை வேங்கை என நனி அஞ்சும் அஞ்சார் சிலம்பா குரமனை வேங்கை சுணங்கொடு அணங்கலர் கூட்டுபவோ நிறமனை வேங்கை அதலம்பலவன் நெடுவரையே. கொழு வசதீர் குலத்துக்கு இசையாது என்றது. இதன் பொருள் குற்றமற்ற எங்கள் குலத்துக்கு இது பொருந்தாது என்றல். தெளிவுரை. தேனுக்கு இடமாகிய வேங்கைப்பூ நெருங்குதல் உள்ள பாறையை ஜானையானது குறுகி தன்மைக்கிடமாகிய கொடு வரியுடைய புலியொன்று மிகவும் பயப்படுகின்ற மேகங்கட வளர்ந்த வரையினை உடையவனே. குறவரிட மனையிடத்து நிற்கின்ற வேங்கையில் சுணங்கையொத்த பூவோடே செங்கலிநீர் மலரை சூட்ட பெறுமோ? நிறம் நிலை பெற்ற புலித்தோளுடைய திருவம்பலநாதனுடைய நீண்டு பெருத்த வெற்பிடத்து இங்கனே செய்யாமல் செய்யத்தகுமோ என்பது கருத்து. செவ்வியல் என மறுத்தல். செவ்வியல் என்று மறுத்தல் என்பது அணங்கலர் தங்குலத்திற்கு இசையாது என்றது அல்லது மறுத்து கூறியவாறு அன்றென மாந்தளையோடு மலர் கொண்டு செல்ல அவை கண்டு உடன்படாளாய் அன்னம் புனைக்கிள்ளை தந்தொழில் பயில என்று செவ்வி பெற்றனவில்லை. அது கிடக்க என்னுளை நீர் வந்தவாறும் யானுமக்கு குறை நேர்ந்தவாறு இன்னும் அறிந்திலள். அதனால் செவ்வி பெற்றால் கொணர்வென மறுத்து கூறா நிற்றல். கற்றில கண்டன்னம் என்னடை கண்பர் நோக்கருள பெற்றில மென்பிணை பேச்சு பொறாக்கிள்ளை பிள்ளை என்றொன்று
உள்ளிருவள் உற்றது அறிந்திலள் அகத்து ஒளிமிளிரும் புற்றல வரவாய் அரவா வன்புடி ஊரென்ன பூங்கொடியே குழு நவ்வி நோக்கி மேல குரல் பண்ண முடியும் சொல்லா. இதன் பொருள் மானினது நோக்கம் போன்ற பார்வையினை உடைய பக்குவியலள் என்றது. இவள் தெளிவுரை இவள் புறம்போந்து விளையாடாதபடியால் இவள் நடிகைக் கண்டு இப்படி நடக்க கற்றனவில்லை அன்னங்களும். கண்ணாகிய மலர்கள் பார்வையை கொடுக்க இப்படி பார்க்க கற்றனவில்லை மாநிலமும். இவள் வார்த்தையை கேட்டு அப்படியே பேச கற்றனவில்லை கிளிகளும். இளையவள் ஆகையால் இன்னொரு விளையாட்டிலும் முயன்றிலள். நீ குறைவுற்றையாகவும் யான் அதற்கு மறுத்தேனாகவும் இப்படி பூந்தவனை அறிந்திலள். திருமார்பிலே கிடந்து ஒளிமிளிரும் புற்றில் இருக்கப்பட்ட பெரிய பாம்பை ஆபரணமாக உடைய புலியூரை நிகழ்த்து பூத்த பல்லி சாதம் புத்தமின் அணையாள். அது என்னண்டா ஒவ்வொரு காலம் அந்த நினைவு சித்தம் வரைக்குள்ளதான் இறைவனை கூடுவன் இல்லாம என்றுமே சிவத்தோட ஒருங்கி இருக்கிறதான் இந்த இது தெளிவாடுது தங்களுக்கு. அடுத்தது காப்புடைத்தென்று மறுத்தல். காப்புடைத்தென்று மறுத்தல் என்பது செவிலியல் என்றது செல்வி பெற்றால் குறையில்லை என்றாளாம் என உட்கொண்டு நிற்ப. கதிரவன் மறைந்தான் இவ்விடம் காவல் உடைத்து நும்மிடம் சேர்ந்து எம் ஐயன்மாரும் கடியர் யாம் தாழ் பின் அன்னையும் முனியும் நீரும் போய் நாளை வாரம் என இசைய மறுத்து கூறா நிற்றல். முனிதரும் மன்னையும் என்னையர் சாலவும் மூக்கரின்னே தனிதரு இந்நிலத்தென்று ஐய குன்றமும் தாழ்சடை மேல் பனிதரு திங்கள் அணியம்பலவர் பகை சிறுக்கும் குனிதரு தன் சிலை கோடு சென்றான் சுடற்கொற்றவனே. கொஞ்சம் மேலே எடுங்க. கொழு காப்புடை தென்று சேர்ப்படுத்தது. இதன் பொருள் இவ்விடம் காவலுடைய தென்ற நீளம் பார்த்து சொன்னது. தெளிவுரை சுவாமியே, நீ இவ்விடத்தில் தாழ்க்க தயாரான வரும் குரோதம் பண்ணுவார்கள். எங்கள் ஐயன்மார்கள் மிகவும் மூர்க்கராய் இருப்பார்கள். இவ்விடம்தான் இயங்குவார் இல்லாத இடமாகையால் இப்பொழுதே தனிக்கும். சுவாமி, உன்னுடைய மலையில் இந்நிலத்தில் உள்ளது ஒன்றொன்று நீண்டு தாழ்ந்து திருச்சடாபாரத்தின் மேல் குளிர்ந்த திரு இளம்பிறையை சாத்தி அருளுகின்ற திரு அம்பலநாதர் நமக்கு பகையாகிய முப்புறங்களையும் அளித்த வளைந்து சிக்கென்ற சிலையாகிய மேருவின் சிகரம் இடமாக சென்றடைந்தான். சுடர்களின் தலைவனாகிய சூரியன் சென்றடைந்தான். சுடர்களின் தலைவனாகிய சூரியன் ஆதலால் இவ்விடத்தில் நிற்க ஒண்ணாது. அந்த முப்புறங்களை அவர் இதன்றபடியா இப்ப அவர்கிட்ட என்னண்டாலாம் இப்ப திருவருண்ட துணை இப்ப அவர்கிட்ட கிடைக்காதான். ஆனபடியா நீ சிவக்கனி பழுத்ததில்லை என்பதை பழுத்தால் துத்தத்துக்கு இடையிறு என்று கூறியதா உட்கொண்டு உயிர் பேரின்பத்தை பெற திருவருளை துணை நீண்டிருப்ப இது ஏற்ற காலம் இல்லையா? நீயே கூறென்று மறுத்தல் என்பது இவள் இவ்விடத்து நிலைமையை மறையாமல் என குறைப்பாள் ஆயது என்கண் கிடந்த பரிவினான்
அன்று இத்துணை பரிவுடையான் எனக்கு இது முடியாமை இல்லை என தலைவன் உட்கொண்டு போய் பிற்றை ஆன்று செல்ல தோழி யான் குற்றவேள் மகளாயின் துணிந்து சொல்ல மாட்டுகின்றிலேன் இனி நீயே சென்று நின்குறை உள்ளது சொல்லென தான் உடம்படாது மறுத்து கூறானிட்டார். அந்தியின் வாயலில் அம்பலத்து எம்பரன் அம்பன் வெற்பின் பந்தியின் வாய்ப்பலவின் சுளை பைந்தேனோடும் கடுவன் மந்தியின் வாய்க்கொடுத்து ஓம்பும் சிலம்பமெனங்கனிய முந்தியின் வாய் மொழி நீயே மொழி சென்று அம்மை குலற்கே கொழு அஞ்சுதும் பெரும பஞ்சின் மெல்லடியை கூறுவ நீயே கூறிக்கின்றது. இதன் பொருள், பெரியோனே நாங்கள் அஞ்சா நின்றோம். பஞ்சு போன்ற மெல்லிய அடியினை உடையாளுக்கு சொல்ல கடவன எல்லாம் நீயே சொல்வாயாக என்றது. அந்த செக்கரின் எழிலையொத்த திருவம்பலத்தில் உளனாகிய எம்முடைய சுவாமி அவனுடைய அழகிய பொதியின் மலையில் குறக்கு நிறையிடத்து பலாப்பழங்களின் இனிய சுலகொலை செவ்வித்தேனில் தோய்த்து கடுவன் குரங்கானது பெண் குரங்கின் வாயில் கொடுத்து பரிகரிக்கின்ற மலையுடைய நாயகனே, மனம் மகிழும்படி அவளை எதிர்பட்டு உன்னுடைய இனிய வார்த்தைகளை அந்த செறிந்த கூந்தலினை உடையாளுக்கு நீ தானே சென்று சொல்வாயாக. 11 குலமுறை கூறி மறுத்தல். குலமுறை மூறி மறுத்தல் என்பது நீயே கூற்றென சொல்ல கேட்டு உலகத்து ஒருவர்கள் ஒருவர் குறை வேண்டி சென்றால் அக்குறை நீயே முடித்து கொள் என்பார் இல்லை. அவ்வாறன்றி இவள் இந்நாள் எல்லாம் என் குறை முடித்து தருவேன் என்று என்னை அவமே உளற்றி இன்று நின் குறை நீயே முடித்து கொள் என்னா நின்றாள் என தலைமகன் ஆற்றாது நிற்ப அவனை ஆற்றிவிப்பது காரணமாக நீ பெரியீர் யாம் சிறியோம் அகலான் எம்மோடு உமக்கு சொல்லாடுதல் தகாது. ஆதலாண்டதுக்கு அகலான் இருக்கு. எம்மோடு உமக்கு சொல்லாடுதல் தகாது என கூறி குலமுறை மறுத்து உடையார் நிற்றார். அதுக்கண்டான் நீங்க இந்த தலைமை ஆற்றாது என்பவனை அறிவிப்பது காரணமாக நீ பெரியாள் நான் சிறியாள் ஆளால் எம்மோடு உமக்கு சொல்லாடுதல் தகாது, உங்களோடு எதிர்பார்த்த பேசுதல் எங்களுக்கு தகாது என்று கூறி மறுத்துரை நிற்றல். தெங்கம் பவளம் தெங்கம் பழங்கமுகின் குலை சாடி கதலிட்டு கொங்கம் பழனத்து ஒளிர் குளிர் நாட்டினை நீ உமைகூர் பங்கம் பலவன் பரங்குன்றில் குன்றென்ன மாபதைப்ப சிங்கம் திரிதரு சிறுமியம் தோழியே கொழு தொழுகுலத்தீர் சொற்காகம் இடிகுலத்தோம் என உரைத்தது. இதன் பொருள், தொழுத்தக்க உயர்ந்த குலத்துள்ளீர், நீர் செல்லுகின்ற சொற்களுக்கு நாங்கள் போதோம், நாங்கள் இழிகுலத்தவர் என்று சொன்னது. தெளிவுரை மேலெடுங்கோ கம்பா. தெளிவுரை தென்னம்பழமானது சமூகத்தார்களை மோதி வாழைக்குலைகளை முறித்து பூந்தாதுகளை உடைத்ததாகிய தடாகங்களுக்கு கிடந்து விழுகின்ற குளிர்ந்த மருதனத்தினை உடையவன். அந்த நாட்டின் சிறப்பை சொல்லு. தென்னமரத்தின் பழமானது கமுல தார்களை மோதி வாழைக்குலைகளை முறித்து பூந்தாதுகளை உடைத்தாகிய தடாகம் அதெல்லாம் உடைஞ்சு போய் தடாகங்களிலே கிடக்கிறதாம். அவ்வளவு நாட்டின் பெருமை. செழிச்சு வளர்ந்த நாடா. குளிர்கின்ற மருத நிலத்தினை உடையவன் உத்தனையாகிய இருத்தனை நீ. இறைவனுடைய வளத்தை பற்றி பெருமை பேசுறேன். பரமேஸ்வரி சிறந்த பாகத்தினை உடைய திருகம்பலநாதன் திருப்பரங்குன்றில் மலையொத்த யானைகள் நடுங்க சிங்கம் வேட்டமாக உலாவுகின்ற சிறுமலை இடத்து இருந்தாள். எம்முடைய தேனை நிகழ்த்த வசனத்தை உடையவள் என்றாக இறப்ப உயர்த்தார்க்கு இறப்ப இருந்தாலுடனே என்ன பொருத்தம் உண்டு என்று படும். அதுக்கு இதுல சொல்லினோம் என்னண்டா, புலன்களுக்கு இன்பமூட்டும் மரங்களும்
தேனும் நிறைந்த மாயேயமான நிலத்தில் வாழ்வது உயிர். மாயேயமான இந்திரங்களாகிய ஜானைகள் அஞ்சி பதபதைக்க தவராச சிங்கமுலவும் மாயா. எனக்கு அடுத்து அவ படிக்கிறது. எனக்கு அடுத்து அவ படிக்கிறது. இல்ல இந்த நீங்க விளக்கம் சொல்றேன். திருப்பி படி கேளுங்க. புலன்களுக்கு இன்பமூட்டும் மரங்களும் தேனின் நிறைந்த மாயேயமான இல்லத்தில் வாழ்வது உயிர். இந்திரியங்களாகிய ஜானைகள் அஞ்சி பதைக்க தவராச சிங்கமுலவும் மாயாதீதமான சித்து வடிவமான இடத்தில் உள்ளது சிவா. இவை எங்கனம் இயைந்து இன்பன் நுகர இயலும் என குலங்கூறி மறுத்ததாம். நகையாடி மறுத்தல். போர் சிங்கங்களும் யானைகளும் இருக்கிறது எப்படி காதலுக்கு செய்ய முடியும் என்று அவன் மறுக்கிறான். நகையாடி மறுத்தல். நகையாடி மறுத்தல் என்பது இவள் குலமுறை கிழித்தலான் மறுத்து கூறியவாறு அன்றென மனம் மகிழ்ந்து நிற்ப இனி இவன் ஆற்றுவான் என உட்கொண்டு பின்னும் தலையெதிராது ஐயன்மார் ஏவும் கண்டறிவோம். ஐயர் கையிலே போல புலையால் திண்ணியது கண்டறியேம் என அவனே வாடல் சொல்லி நகையோடு மறுத்து கூறா நிற்றல். சிலையொன்று வாணுதல் பங்கன் சிற்றம்பலவன் கையிலே மலையொன்று மாமுகத்து அம்மையர் ஏகனை மண் குளிக்கும் கலையொன்று வெண்கணையோடு கடுகிட்டது எண்ணிற்கட்டேன் கொலையொன்று துண்ணியவாறு ஐயர் கையிற்கொடும் சிலையே. மேலே கொழு வாழ் தலை எதிராது சேர்ப்படுத்தற்கு மென்னகை தோழி இன்னகை செய்தது. இதன் பொருள் ஒளி சிறந்த தலையை பெற்று கொள்ளாதே தூரத்தன் ஆக்குவதாக புன்முறுவலையுடைய பாங்கி இனிமை தோன்றச் சிரித்தது. தெளிவுரை. வில் போன்று ஒளி சிறந்த நெற்றியினுடைய மாதவியை பாகத்தில் உடையவன் திருச்சிற்றம்பலநாதன் கைலாய வரையிடத்து துண்ட யானை அணியின எங்கள் அண்ணன்மார் எய்த அம்பு யானை அணியில் பட்டுருவி மண்ணில் மூழ்கும் கலைநாதன் ஒன்றித்து அதுதான் எய்த பொழுதே விழுகையற்று எய்த அம்பையும் கொண்டு கடுக ஓடிட்டாயிருந்தது என்றால் இந்த சுவாமியினுடைய கையில் வளைந்த வில்லானது கொலை தொழிலான ஒன்றிற்கு துண்ணியபடி, அதாவது இன்னதான் கொண்டாடப்படுகின்றாள் எனத்தான் கொண்டாடப்படுகின்றாள். கைலை மலை யொக்கும் யானை முகத்தன்றுமாம். அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, சுவாமி பரிபாகமுற்றவராக எய்தத்தக்கானாக மெய்யடியார் கூட்டத்துக்கு விளங்குகிறார். பக்குவமடைந்த உயிருக்கு என்றும் குறிக்கோள் இலக்குத்தான். குறிக்கோள் இல்லாது கெட்ட ஒன்றால் சிவம் எய்தற்கு அறியது. குறிக்கோள் சுவாமி என்று வேற மாணிக்கவாசரை சொல்றார். சுவாமி பரிபாகமுற்றவராக எய்தத்தக்கனாக மெய்யடியார் கூட்டத்துக்கு விளங்குகிறார். பக்குவமடைந்த உயிருக்கு என்றும் குறிக்கோள் இலக்குத்தான். குறிக்கோள் இல்லாது கெட்ட ஒன்றால் சிவம் எய்தற்கு அறியது. குறிக்கோள் இல்லாது கெட்டேன் நாவரசர் சொல்றேன். பக்குவமடைந்த உயிர்களுக்கு எல்லாம் முத்திதான் இலக்கு. அதான் சொல்லி நம்ம இதுல இரக்கத்தோடு மறுத்தல். இரக்கத்தோடு மறுத்தல் என்பது இவள் என்னுடனே நகையாடுகின்றது தலை வாங்குதற் பொருட்டென உட்கொண்டு இப்ப தலையேலாது ஐயர்
இவ்வையர் இவ்வாறு மயங்கி பித்தளையா நிற்றற்கு காரணம் என்ன என்று அதற்கு இறங்கி மறுத்து கூறா நிற்றல். மைத்தளையா நின்ற மாமிடற்று அம்பல வெண்கலற்கே மெத்தளையா நின்ற அன்பினர் போல விதிர் விதிர்த்து கைத்தளை ஏந்தி கடமாவினாய் கையில் வில்லின்றியே பித்தளையா நிற்பராள் என்ன பாவம் பெரியவரே. கை உரை எதிராது காதல் தோழி ஐய நீ பெரிது அயர்த்தனே என்றது. இதன் பொருள் கையுறையேற்றுக் கொள்ளாதே சுவாமி மிகவும் மயங்கினையோன்றது. இருள் தளத்து செல்லான் என்ற காலகண்டத்தையுடைய திரு அம்பலநாதன் அவனுடைய சீர்பாதங்களில் சத்தியன் தளர்த்தி செல்கின்ற அன்பரை போல் மிகவும் நடுநடங்கி கையில் தலையை மேந்தி கொண்டு அதற்கு மறுதலியாக மதம்பட்ட யானையையும் வினவி கையில் வில்லுமின்றி பெரியவர் பித்தான வார்த்தைகள் சொல்லா நின்றார். இப்பாவத்துக்கு காரணம் என்ன என்று படும். பெரியோரிடத்து தீவினை வந்தால் அதற்கு காரணம் ஆராயப்படுமாதலால் இதற்கு காரணம் என்னன்றது பாப்பம். இது என்ன சொல்லி இருக்கின்றது? ஒன்றொன்று ஒன்றொன்று ஒன்றற்கொன்று ஒவ்வாத சொல்லும் செயலும் உடைமையான் பித்தளையா நிற்பார் என்றார். சிவத்திடம் இடையரா பேரன்பு பூண்டார் பித்தரோடு பாலர் பெயர் தன்மையராகலின் இங்கனம் கூறப்பட்டு தற்போதம் கெட்டவர் என்பதாம். அதைத்தான் இதுல சொல்லி இருக்குது. சிறப்பின்மை கூறு மறுத்தல். சிறப்பின்மை கூறி மறுத்தல் என்பது என் வருத்தத்திற்கு கவலா நின்றவள் இவளாதலின் எனக்கு இது முடியாம இல்லை என உட்கொண்டு நிற்ப தோழி இக்குன்றிடத்து மாவும் சுனையும் இவள் வடிவுக்கு அஞ்சி மலந்தறியா ஆதலான் ஈண்டில்லாதனவற்றை யாம் அணுகிக் கண்டார் ஐயுருவர் என மறுத்து கூறா நிற்றல். அக்கும் மரவும் அணிமணி கூத்தன் சிற்றம்பலமே ஒக்கும் இவளது ஓரில் ஒரு அஞ்சி மஞ்சார் சிலம்பா கொக்கும் சுனையும் குளிர்தளிரும் கொளும் போதுகளும் இக்குன்றில் என்றும் மலந்தறியாத இயல்பினவே. மலந்தளிரும் மலர் நிலமும் ஏந்தல் இம்மலை இல்லை என்றது. இதன் பொருள் பெருமை சிறந்தோய் இம்மலையில் மாந்தளிரும் நீல மலரும் இல்லை என்றார் தோழி. தெளிவுரை அக்கு வடத்தையும் உதிராட்ச மாலையையும் பாம்பையும் சாத்தி அருள்கின்ற மாணிக்கம் போலும் அழகிய திருக்கூத்தினை உடையவன் அவனுடைய திருவம்பலத்தை உட்கின்ற இவருடைய விளங்கா என்ற மேனிக்கு நிகர் வருமோ என்று மேகங்கள் ஆற்ற மலையினை உடையவளே மாமரங்களும் சுனையும் குளிர்ந்த தளிரும் அழகிய புஷ்பங்களும் இந்த மலையிடத்து இவள் தோன்றின நாளே தொடங்கி எந்த காலத்திலும் தளித்து அலராத இயல்பின் இவள் மேனிக்கு பயந்து மரங்களின் தளிர் என்று அறியா. ஆதலால் இந்நிலத்தில் இல்லாதது ஒன்றை நாங்கள் ஏற்றால் பலர்க்கும் வினாவுவதற்கு இடமாகும். அது என்ன சொல்லினோம்டா, பொன்னம்பலத்துல ஆடுகின்றவன் அக்கு மரவு மக்கண்டா இது உருத்திராட்சம் அரவண்டா பாம்பான் இந்த ஆடுகிறான் என்று கூறிய முகத்தால் சிவபெருமானது வேறுபட்ட பரத்துவ தன்மைகள் கூறப்பட்டன. இளமை கூறி மறுத்தல். இளமை கூறி மறுத்தல் என்பது அவளது வடிவுக்கு அஞ்சி மலர்ந்தறியா என்றதல்லாது மறுத்து கூறியவாறு அன்று. சிறப்பின்மை கூறியவாறு என உட்கொண்டு சிறப்புடவ தலை கொண்டு செல்ல அது கண்டு குழலும் முல்லையும் குவியாத குதலை சொல்லுக்கு நீ சொல்லுகின்ற காரியம் சிறிது மிலை புடைத்தன்று என அவளது இளமை கூறி மறுத்து உரையா நிற்றல். உருகுதலை சென்று உள்ளத்தும் அம்பலத்தும் மொழியே பெருகுதலை சென்று நின்றோன் பெருந்துரை
பிள்ளைகளார் முருகுதலைச் சென்ற பூளை முடியா முலை பொடியா ஒருகுதலைச் சின்மழலைக்கென்னோ ஐய ஓதுவதே. கொழு வந்து முளை எயிற்று அறிவை விளைவிழல் என்றது. இதன் பொருள் முளைகின்ற பல்லுடைய நாயகி விளைவை அறியாள் என்றது. தொழிவுரை உருகுதலைச் செய்து தன்னை நினைத்தவர்களின் நெஞ்சினும் அம்பலத்தினும் ஒளி பெருகும் தன்மையினை உடையனாய் எழுந்தருளி நின்றவன் அவனுடைய திருப்பெருந்துறையில் உள்ள இளையவனுடைய தேனிடத்தே உண்டவாகிய நிறைந்த நாற்றமுண்டாகிய மயிரு கடைமுடிய எழுந்ததில்லை. உண்டாகிய மயிரும் கடைமுடிய எழுந்ததில்லை. முலைகள் இன்னும் புறப்படவில்லை. இப்பொழுது பேசினாலும் ஒரு சொற்போல இருக்கின்றது. மழலை சொல்லை உடையாளுக்கும் சுவாமி சொல்கின்றது ஏதோதான். அதான் அதுல அந்த குதளையண்டு வந்தது. அது வந்து குதளையண்டா சொல்லும் பொருளும் விளங்காத சொல். அது சொல்லாயினம் பொருளையும் விளங்காம சொல்ற சொல் தான் குதளை. மழலை என்றா பொருள் நிரம்பி சொல் நிரம்பாத இளஞ்சொல். மழலை அது எல்லாருக்கும் தெரியும். கூந்தல் மற்றும் தன வளர்வுகள் இன்ப முதிர்ச்சிக்கு ஏதுவாகும். கூந்தலும் ஒரு பெண்ணுக்கு வந்து கூந்தலும் அந்த தனங்கள் வளர்றதும் இன்பம். அது இல்லாத போது இன்பம் இயையாது என்றதுதான் அங்க. அப்ப அந்த இறைவனை அதுக்குள்ள நாங்கள் ஆட்படுத்தி பார்க்க வேணும். பிள்ளைகள் பருவம் அடைகிறது போல இந்த பக்தியும் இதுவும் பருவம் அடைஞ்சு வருவது. அதை நாங்கள் அதுக்குள்ள பொருத்தி பார்த்தா எங்களுக்கு அது விளங்கும் என்ன சொல்றாரு. மரத்தமை கூறி நகைத்து உரைத்தல். மரத்தமை கூறி நகைத்துரைத்தல் என்பது இவளது இளமை கூறுகின்றது தலை வாங்குதல் பொருட்டன்றாக வேண்டும். அது வந்து இந்நாளெல்லாம் இளைய மறுத்து இப்பொழுது இளையல் என்று இயையாமை கூறி மறுக்க வேண்டியது என்னை. இனி இவ்வொழுக்கம் இவளை ஒழுக கடவேன் என உட்கொண்டு நிற்ப. நீ என்னை மறத்த காரியம் இனி நினக்கு முடியாது என அவனோடு நகைத்து கூறானிட்ட. பண்டு ஆளியலும் இலை வளர் பாலகன் பார்கிழித்து தொண்டாளியலும் சுடற்களலோன் தொல்லை தில்லையின்வாய் வண்டாளியலும் வளர்வூந்துறைவ மறைக்கினென்னை கண்டாளியலும் கடனில்லை கொல்லோ கருதியதே. என்னை மறைத்தவின் எண்ணியது அரிதென நன்னுதல் தோழி நகைத்தது. இதன் பொருள் எனக்கு இறந்த விடத்து நீ நினைத்த காரியம் முடிக்க அரிதென்று நல்ல நெற்றினையுடைய பாங்கி சிரித்தது. தெளிவுரை முற்காலத்தில் ஆலமரத்தினின்றும் புறப்படுகின்ற தளிரில் கண் வளர்ந்த புருஷாத்தமன் பூமியை இடந்து கொண்டு புக்கு அங்கனம் அகங்கார முகத்தான் அறியப்படாமையால் அவன் தொண்டு செய்து காண்கைக்கு முயல்கின்ற சுடற்களலோன் அவனுடைய பெரும்பெற்ற புலியூரிடத்து வண்டுகள் ஆழித்தலை செய்கின்ற மிக்க பூவிடைத்தாகிய துறையினையுடையவனே, எனக்கு மறைந்த விடத்து விசாரித்து பார்த்தால் நீ நினைத்த காரியம் முடித்து போகை அதுபோல இருந்தது என்றதனால் எனக்கு மறைப்பதேன் என்று படும். இது சொல்றேன் என்னண்டு என்ன சொல்றாருண்டா, தாயை மறைத்த சூழ் இல்லையாதலால் தாயை மறைத்த சூழ் இல்லை ஆதல் போல திருவருளை மறைத்து சிவத்தை சேருமாறு இல்லை என்று விளங்கியவாறாம். அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொணாமையை காண்க. விளங்குது. நல்ல நல்ல சொல்லி இருக்கிறான். நகை கண்டு மகிழ்தல் அண்டிபடி புருஷோத்மன் நகை கண்டு மகிழ்தல். நகை கண்டு மகிழ்தல் என்பது இவள் தன்னை மறைத்தால் முடியாதென்றது. மறையாது ஒளிந்தால் முடியும் என்றாலாம் என தலைமகன் உட்கொண்டு நின்று உன்னுடைய சதுரப்பாட்டை சேர்ந்த மெல்லென்ற நோக்கம் அன்றோ எனக்கு சிறந்த துணை அல்லது வேறு துணை உண்டோ என அவனது நகை கண்டு மகிழ்ந்து நின்ற.
மத்தகம் மத்தகம் சேர்நன் வாக்கிறந்து அமுதே ஒத்தகம் சேர்ந்ததென்னை உய்யனின் நின்றோன் உய்ய சேர்ந்தது என்ன தென்னை உய்ய நின்றோன் தில்லை ஒத்திலங்கு முத்தகம் சேர் மென்னகை பொருந்தோழி முகமதியின் வித்தகம் சேர் மெல்லென் நோக்கமன்றோ என் விடுத்துணையே கொடு உயர்த்துங்க. இத்தகைய இத்தகைய தோழி மென்னகை கண்டு வண்ண கதிர்வேல் அண்ணல் உரைத்தது. இதன் பொருள் பெரிய மூங்கலை ஒத்த தோழினை உடைய பாங்கியின் மெல்லிய சிரிப்பை பார்த்து அழகினையும் மொழியினையும் உடையதாகிய வேயினை உள்ள நாயகன் சொன்னது. தெளிவுரை. திருவெற்றியூர் சேர்ந்ததொரு திருநயனத்தை உடையவன் சொல்லளவை கடந்து வந்து ஊறுகின்ற அமுதத்தை ஒத்து என் நெஞ்சில் பொருந்தி என்னை பிழைக்கும் படிக்கு ஈடாக நின்றோன். அவனுடைய சிதம்பரத்தை ஒத்து விளங்கும் முத்து நிறையான ஒத்து நிறையை ஒத்து உள்ளடக்கின வெள்ளிய முருகலையுடைய பெரிய தோள்களை உடையாய் உன் முகமாகிய சந்திரனில் சதுரப்பாடு பொருந்தின மெத்தென்ற பார்வை அல்லவோ எனக்குரிய துணையாவது என்றால் உனக்கு நான் மறப்பேனோ என்றது. உள்ள கருத்து நுண்ணித்தின் விளக்கல் வித்தகஞ்சேர் மெல்லிய நோக்கம் என்றார். அது என்ன சொல்றீனமெண்டா நோக்கம் அன்றோ வாசிட்டீங்களே ஆண்டி? நோக்கம் அன்றோ விழுத்துணை என்றது திருவருள் நோக்கத்தை அன்றி சிவத்தை சார்தலாகாது என்ற உண்மையை உணர்வேன் என்று உயிர் அறிவித்ததா. நோக்கம் அன்றோ விழித்துணை என்றது திருவருள் நோக்கத்தை அன்றி சிவத்தை சார்தல் ஆகாது என்ற உண்மையை உணர்வேன் என்று உயிர் அறிவித்ததா. அடுத்தது அப்படி இன்னும் 6 பாட்டு தான் இருக்கு. 6 இல்ல 8 பாட்டு அதோட முடிக்கலாம். தனா அறிவாள் போன்று நினைவு கேட்டல். அறியாள் போன்று நினைவு கேட்டல் என்பது தலைமகனது மகிழ்ச்சி கண்டு இவன் வாடாமல் தலை வாங்குவேன் என உட்கொண்டு என்னுடைய தோழியர் எண்ணிறந்தாருளர் அவருள் நின்னுடைய நினைவு யார் கண்ணதோ எனத்தான் அறியாதாள் போன்று அவன் நினைவு கிளா நிற்றல். விண்ணிறந்தார் நிலமுண்டவர் என்று மிக்காரிருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார்களுக்குன்றி நின்று தன்னருந்தாது இவர் சனச்சோலை பந்தாடுகின்றார் சந்தனச்சோலை பந்தாடுகின்றார் எண்ணிறந்தார் அவர் யார் கண்ணதோ மன்ன நின்னருளே. கொழு வேந்தன் சொன்ன மாந்தர் மேனியை வெறியார் கோதை அறியேன் என்றது. கொஞ்சம் மேலே எடுத்தீங்கன்னா என்றது. இதன் பொருள் நாயகன் சொன்ன மாந்தளிர் போன்ற சரீரத்தை உடையாளை நறுநாட்டம் மிக்க மாலையின உடையவள் அறியேன் என்றது. தெளிவுரை. அன்னமாய் ஆகாசம் கடந்தாரும் வராக மாய் பூமியை இடந்தாரும் சென்று சொல்லப்பட்ட அயனும் மாலுமாகிய இவ்விருவர் இடத்தையும் கடந்து நின்ற திருவம்பலத்தில் உள்ளவர் அவருடைய கழுக்குன்றம் நின்ற திட்பமும் நறு நாற்றமும் உடைத்தாகிய பூப்பரந்த சந்தனச் சோலையில் பந்தாடுகின்றவர்கள் இவர்கள் எண்ணிறந்த பேராய் இருந்தார்கள். இவர்களில் மன்னனே நின்னுடைய அருள் யாருடையதே என்று சொல்வாயாக. என்ன இதுல நல்ல விளக்கம் சொல்லி கிடக்கு பாருங்க. பிரம்மனாலையும் திருமணாலையும் காண முடியாதவர். அப்ப அவரை இந்த தில்லை அம்பலத்துல கண்களால காண முடியாத இந்த தில்லை அம்பலத்துல இருக்கினோம். அவ அந்த திருக்கழுக்குன்றத்தின் உள்ள மகரந்த தாதுகள் மிக்கிருக்கின்ற சந்தன சோலை எடுத்து
பந்து விளையாடுகிறவர்கள் பலர் ஆவார்கள். தலைவனே, அத்தகைய பெண்களுள் நினது அருள் யாரின் கண் உள்ளது கூறுவாயா என்று தோழி கூறினாள். தலைவியை அறியாதவள் போல வேண்டுமென்றே தலைவனிடம் கூறியது பிறப்பது. விண்ணிறந்தாரண்டா பிரமனும், நிலம் விண்டவரண்டா திருமால், தாதண்டா மகரந்த தூள். அப்ப கொடுத்துக்கிட்டானே அன்னமாய் ஆகாசம் கடந்தவரும் பூமியை வராகமாய் பன்றியாய் இடந்தவரும் பூமியை இடந்தவரும் சொல்லப்பட்டு. அப்ப இன்பங்கள் எம்மிடை பல உள, அவற்றுள் நீ விரும்பும் இன்ப வடிவாய சிவம் எத்தன்மையது என்று வினவ நிற்றல். அப்ப பொறிகளானும் அவற்றை பற்றி நிற்கும் அறிவானும் நுகரத்தக்க இன்பங்கள் பல ஆதலானும் அவற்றுள் பொறி புலன்களை கடந்து நின்ற புண்ணிய பேரின்ப வடிவினது சிவமாகலானும் இவற்றுள் எதனை நீ எய்த விரும்பியது என உயிரின் பரிபாகத்தை திருவருள் உசாபி அறியலுற்றவாறு. உயிர் சிவத்தை நெருங்க அப்ப அந்த உயிர் பரிபாகம் அடைய திருவருள் ஒரு கேள்வி இருக்குது, உனக்கு எது வேணும், என்னத்தன்ற மாதிரி தான் அது. அப்ப பொறி புலன்களை கடந்து நின்ற புண்ணிய பேரின்ப வடிவினது சிவமாகலானும். அல்ல நான் கூறல் கூறல் என்பது இன்னும் அவளை இவள் அறிந்திலல். அறிந்தாளாயின் தலை வாங்குவாள் என உட்கொண்டு நின்று என்னால் கருதப்பட்டாளுக்கு அவயவம் இவை என தோழிக்கு தலைமகன் அவளுடைய அவயவம் கூறானிட்டல். குவவின கொங்கை குறும்பை குழல் கொன்றை கொவ்வை செவ்வாய் கவவின வாழ் நகை வெண்முத்தங்கண் மலர் செங்கழு நீர் தவவினை தீர்ப்பவன் தாம்பொழில் சிற்றம் பலம் அணையாட்கு உவவின நாள் மதி ஒளிர்கின்றது ஒளிமுகமே கொழு அவயவம் அவளுக்கு இவை என்றது. இதன் பொருள், என்னால் காதலிக்கப்பட்டவளுக்கு அவயங்கள் இப்படியே இருக்கும் என்பது. குவிந்த முளைகள் குறும்பையொக்கும் மயிர் கொன்றைப்பழ நெற்றுத்தானாயிருக்கும் சிவந்த வாயனது கொவ்வைப்பழம் போன்றிருக்கும் உள்ளடங்க ஒளி சிறந்த முறுவல் வெள்ளிய முத்து போன்றிருக்கும் கண்ணானது செங்கல் நீர் மலரையொக்கும் தவத்தொழிலை முடிவு செய்கின்றவன் அந்த விரதங்களினால் வருந்தாமல் இன்புற்று நெறிய அருளுகின்றவன் அவனுடைய நீண்ட பொழில் சூழப்பட்ட திருச்சிற்றப்பலத்தை ஒப்பாளுக்கு உவானாளில் மதியத்து விளங்கா நின்றது சிறந்த முகமானது. உவானாளண்டா பௌர்ணமி. இப்படி அவயவங்களை உடையாளையும் அல்லாதரையும் தெரியாதோ ஒன்றுபடும். அப்ப இதுல சொல்லினம், என்னால் விரும்பப்படும் சிவம் நிறத்தாலும் தன்மையாலும் ஆனந்தமயமானது என்று உயிர் திருவருளின் முன் தெரிவித்தல். முதல் பாட்டுக்கு இந்த மறுமொழி. முதல் கேட்டதில் உனக்கு என்ன வேணுமண்டு, என்ன இவற்றில் எதனை நீ எய்த விரும்பியது, அதுக்கு தான் இந்த பாட்டு மறுமொழிய. என்னால் விரும்பப்படும் சிவம் எப்படி இருக்குமெண்டா நிறத்தாலும் தன்மையாலும் ஆனந்தமயமானது என்று உயிர் திருவருளின் முன் தெரிவித்தலாம். கண்ணயந்து உரைத்தல். கண்ணயந்து உரைத்தல் என்பது அவயவம் கூறியது கூறியும் அமையாது தனக்கு அன்று தோழியை கண்டிமை நினைந்து பின்னும் கண்ணயந்து கூறானிற்றல். ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்றவன் வாங்கியேன் பாசத்தின் காரொன்று அவன் தில்லையின் ஒளி போன்றவன் தோல்பூசு அத்திருநூறு என் வெளுத்து அங்கவன் பூங்கழல் யாம் பேசுவ திருவார்த்தையிற் பெருநீளம் பெருங்கண்களே கொழு கண்ணினை பிறழ்வ வண்ணம் உரைத்தது. இதன் பொருள், சிவனிடத்தில் யான் வைத்த நேசம் போல விரிந்து அவனால் வாங்கப்பட்ட வெய்ய வாசம் போல கருமை உடையதாய் திரிப்புயங்களில் சாத்துகின்ற திருநூறு போல வெள்ளியதாய் அவனுடைய பொலிவுடையதாகி சீவாதங்களை நாம் சொல்லுகின்ற திருவார்த்தை போல பெரிய நீளமுடையதாய் இருந்தன. பெரிய கண்களே, கண்ணினால் பெரிது இடப்பட்டான் ஆதலில் இவ்வாறு கூறினார். அது என்னண்டா, திருநோக்கு எல்லாம் சிவமயமாய் இன்பத்தை உணர்த்தும் அறிவு வடிவாய் விளங்குகின்றது என நயந்துரைக்கப்பட்டது. தலையெதிர்த்தல். தலையெதிர்த்தல் என்பது
கேட்ட தோழி, இவ்வாறு ஏற்றல் எங்குடிக்கு ஏலாவாயினும் செய்த உதவிக்கும் நின் பேரன்பிற்கும் ஏலா நின்றேன் எனக் கூறி தலைமகன் மாட்டுத் தலை எதிரா நிற்றல். தோலக்கரிவென்ற தற்குத் துவள்விற்க வென்றதற்கும் தோலக்கரி வென்றதற்கும் தோலக்கரிவென்றதற்கும் துவள்விற்கும் இல்லிந்தொன்மைக்கு ஏலப் பெருசுளவேயன்றி ஏலம் மிரெஞ்சிலம்ப மாலர்க்கு எரிய மலர்கழல் அம்பலவன் மலையினில் கோலப் பிரசம் அந்நாட்கு ஐயனி தந்த கொய்தலையே கொழு அகன்று கிடந்து ஆற்றாமை கண்டு கவன்ற தோழி கையுறை எதிர்த்தது. கொஞ்சம் மேலே இருங்க. இதன் பொருள் நாயகன் குறைக்கு உடன்படாமல் அகன்ற இடத்து தான் ஆற்றாமையைக் கண்டு அத்தன்மையிலே துன்பமுற்ற தோழியுரை எதிர்த்தது. தெளிவுரை: ஒருவனுக்கும் தோலாத கரியை நீ வென்றபடிக்கும் நாங்கள் குறை மறுக்கவும் நீ போகாமல் துவண்டதற்கும் எம் குடியாயின் பழமைக்கும் ஏலாத் தன்மையுண்டோ? பெரிய மலையையுடையவனே, நாங்கள் புருஷாத்தமனார்க்கு அரிய மலரையொத்த ஸ்ரீ பாதங்களை உடைய திரு அம்பலநாதன் அவனுடைய திருமலையில் ஈ முதலானவற்றால் கொல்லப்படாத தேனை ஒப்பாருக்கு நீ தந்த கொய்யப்பட்ட தலையை இவற்றாலே ஏற்கிறோம். இதனை அல்லாது தலையேற்பால் சிலரெல்லோம் காண்க. சிலரெல்லோம் காண். குறிப்பறுதல இங்க இந்த பாட்டுக்கு சொல்லி இருக்க இந்த தோளா கரிவென்றதற்கும் என்றா, அதாவது யானையை வென்றமைக்கும், இது அவற்ற தோல்வியை ஏற்காத யானையை வென்றமைக்கும் நாங்கள் மறுத்து நீ புகாது கொண்டிருக்கும் உடைய தன்மைக்கும் எமது குடியின் பழமைக்கும் நாங்கள் ஏற்காத பரிசுகள் உண்டோ? திருமாலுக்கு அரியவராகிய மலர் போலும் திருவேறியை உடைய தில்லை சிற்றம்மலின் மலையின்கண் வைக்கப்படாத தேனையொத்த தலைவிக்கு நீ தந்து கொய்யப்பட்ட தலையை தவிர புறவற்றை ஏற்க மாட்டோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழுகை தொழுகை துவல்கை பெற்று அன்புமயமாயிருக்கும் நிலை கண்டு நீ தரும் தலையை ஏற்பேன் என்றாலாம். குறிப்பறுதல் என்பது தலைமகன் மாட்டு தலை எதிர்ந்த தோழி இவளுக்கு தெற்றென கூறுவேனாயின் இவள் மறுக்கவும் கூடும் என உட்கொண்டு இந்நாள்காரன் தலை ஏலாமையை தக்க பொய் சொல்லி மறுத்தேன். இன்று அவனது நோக்கம் கண்டபின் பொய் சொல்லும் அறநறி அறிந்திலேன். இனி அவனுக்கு செல்லுமாறென்னோ என தலையேற்பித்தற்கு தலைமகளது குறிப்பு அறியா நிற்றல். களை காண்டலுங் சுழியுங் களியானையன் நான் கரத்தில் தலை காண்டலும் பொய் தலைப்பென முன் காண்பன் நின்று அம்பலத்தான் உலை காண்டலும் நினைப்பாகும் மெல் நோக்கிமன் நோக்கங் கண்டால் இளைகான் பனை முலையாய் அறியேன் சொல்லு மீடவர்க்கே. தலை எதிராது ஒளிவதற்கோர் சொல்லறியேன் என பல்வளை குறைத்தது. இதன் பொருள் தலை ஏற்றுக்கொள்ளாது ஒளிவதற்கு ஒரு வார்த்தையும் அறியேன் என்று பல வளைகளை முடியாளுக்கு சொன்னது. தெளிவிலை: பரிக்கோலை காணும் அளவில் விரிகின்ற மத யானையை ஒத்த நாயனுடைய கையில் அத்தலையை காணும் அளவில் அத்தலை ஏலாசைக்கு சொல்லும் பொய்யான வார்த்தைகளை முன்பு மிகவும் காண்பேன். இப்பொழுது திருவம்பலநாதனுடைய கையில் ஏந்தின மானின் நோக்கத்தை காணும் அளவில் நினைப்பாகின்ற மெத்தென்ற பார்வையினுடையனவாய் நாயனுடைய புன்னோக்கத்தை பார்த்தால் ஆபரணங்களை விரும்பி காணத்தக்க பெரிய முலைகளை உடையாய் அத்தலை ஏலாமைக்கு சொல்லும் பெரிய வார்த்தைகளை ஒன்றும் அறிந்திலேன் காண். இதுல பாப்பம் என்ன அங்குசமாய குத்து கோலை கண்ட வழி கோபிக்கின்ற ஜானையை ஒத்த தலைவனுடைய கரத்தில்
தலையை கண்டதும் அப்பொழுது சொல்லத்தக்க பொய்யை முன்பு கண்டேன். ஆனால் தில்லையம்பலத்தானின் கரத்தில் உள்ள மானை கண்டதும் நினைவு கூறத்தக்க கண்களுடைய தலைவியே, தலைவனுடைய வருத்தத்தை கண்டால் நினைவு வருகின்ற பெரியதனமுடைய தலைவியே, பொய் சொல்லும் மொழி அறியேன், இனி யாது செய்வதாம் என்று தோழி கூறினாள். கலை குத்துக்கோளாகிய அங்குசம் உலை மான் இளைகான் பணமுலை அணிகளில் காணப்படுற மார்பம் சிவத்தை அன்றி தான் அமையாத உயிர்த்தன்மையை கண்ட பிறகு சிவத்தோடு சேர்ப்பிப்பதன்றி திருவருளாய நான் வேறு என்ன செய்ய இயலும் என்று வினாவுவாள் போல சிவத்தின் திருவுள்ள குறிப்பு அறிந்துள்ளதாம். குறிப்பறிந்து கூறல். குறிப்பறிந்து கூறல் என்பது குறிப்பறிந்து முதல் கொண்டு அது வழியாக நின்று யானை கடிந்த பேருதவியார் கையில் தலையும் துவளத்தகுமோ, அது துவளாமல் யாம் அவரது குறை முடிக்க வேண்டாவோ என தோழி நயப்ப கூறான் இற்றல். தவளத்த நிறணியும் தடந்தோள் அண்ணல் தன்னொருவாள் அவள் அத்தனாம் ஆக ஆனம் தில்லையான். அவள் அத்தனாம் மகனாம் தில்லை. அவள் அத்தனாம் மகனாம் அத்தனாம் மகனாம் தில்லையான் அன்று உரித்ததென்ன கவளத்தையானை கடிந்தார் கரந்த கண்ணாத்தளையும் துவளத் தகுவனவோ சுரும்பார்குழல் தூமொழியே கொழு ஏழைக்கு இருந்தலை தோழி கொண்டு உரைத்தது. இதன் பொருள் நாயைக்கு மிக்க கொஞ்சம் குரல் பண்ணுள்ள மேல் நாயைக்கு மிக்க தலையை பாங்கி கொண்டு சென்றது. தெளிவுரை வெள்ளிய திருநீற்றை சாத்தி அருள்கின்ற பெரிய திருப்புயங்களை உடைய சுவாமி தனக்கொரு பாகமாகிய தன் தேவிக்கு தகப்பனும் மகனுமான திருவம்பலநாதன் முற்காலத்தில் உரித்த யானையை ஒத்ததான வேண்டிய கவளங்களை கொள்கின்ற யானை நம்மை கொல்லாமை வென்றவர். அவரை கையில் உள்ளவனாகிய கண்ணுக்கு நிறைந்த தலையும் வாட விடப்படுவனவோ பண்டு நிறைந்த கூந்தலையும் தூய வார்த்தைகளையும் உடையாய். இந்த பாருங்க, இதுல சொல்லியிருக்கு, வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலையும் நல்ல மொழிகளையும் உடைய தலைவியே, வெண்மையான திருநீற்றை அணிந்த பெரிய தோள்களை உடைய அண்ணல் தன்னுடைய பாகத்தில் உள்ள உமையவளுக்கு தந்தையும் மகனுமாகிய தில்லை ஆவான். பாகத்தில் உள்ள உமையவளுக்கு தந்தையும் மகனுமாகிய தில்லையான் ஆவான். அப்பெருமான் அன்று உதித்த யானையை ஒத்த இன்றைய யானையை நம்மேல் வேறாமல் காத்தவராய தலைவனின் தலை வாடலாமோ என்று தோழி கூறியது. சிவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றுவதால் உமையவளுக்கு இறைவன் தந்தையாவான். மேலும் சக்தி தத்துவத்திலிருந்து சதா சத்துவம் தோன்றுவதால் மகனும் ஆவான். விளங்கினது? ஆளுக்கால் தாயின் தகப்பனுமா மாறின அங்க. அப்ப அதுகள்லாம் சில பாடுகள்லாம் எங்களுக்கு அதுலதான் எங்களுக்கு குழப்பமா வருது. அப்ப இதுல நல்ல வடிவா சொல்லி இருக்கு, மகனும் ஆவான் என்ற தத்துவ பொருள் பெறப்படுகிறது. இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் என்பது திருவாசகத்துல திருப்பொற்றினத்துல 13ஆம் பாட்டில இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் என்பது. சிவம் சக்தி தன்னை ஈன்றும் சக்திதான் சிவத்தை ஈன்றும் என்று சிவஞான சித்தியார்ல சொல்லுது என்பதும் அது. தவளத்த வெண்மை நிறமுடைய அவள் அத்தன் அவளுக்கு அப்பன். கவளத்த யானை கவளத்தை உண்டு மதங்கொண்ட யானை. தத்துவ பொருள் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று தன்னையே நம் அடியில் அர்ப்பணம் செய்த உயிருக்கு துன்பம் காட்டலாமா ஏற்று இன்பு தவ வேண்டாவோ என்று திருவருள் வேண்டியவாறு. இப்ப விளங்குது, நாங்க படிச்சு கொண்டு போக எங்களுக்கு விளங்கு. வகுத்துரைத்தல். வகுத்துரைத்தல் என்பது உதவி கூறவும் பெரு நாணினன் ஆதலின் தலை வாங்க மாட்டாது நிற்ப அக்குறிப்பறிந்து இருவகையானும் நமக்கு பழியேறும் இது கிடக்க நமக்கு உதவி செய்வதற்கு நாமும் உதவி செய்யுமாறன்னோ என தலைமகள் தலையேற்க
நிற்குமாறு வகுத்து கூறா நிற்றல். ஏறும் பழிதலை ஏற்பின்மற்று ஏலவிடினும் மடன்மாறும் அவனிட பங்கொடி ஏற்றி வந்து அம்பலத்துள்ளேறும் அரண்மன்னும் இங்கோய் மலை நம் இரும்பினங்காய்ந்து ஏறும் மலை தொலைத்தார்க்கு என்னை யாம் செய்வது ஏந்திழையே கொழு அடித்தலை கொணர்ந்த காதல் தோழி மடங்கொடி மாதர்க்கு வகுத்துரைத்தது. இதன் பொருள், நாட்டமுடைய தலையை ஏற்றுக்கொண்டு வந்த உயிர்த்தோழி மடப்பத்தால் தக்க நாயகிக்கு கூறுபடுத்தி சொன்னது. தெளிவுரை: தலை ஏற்போமாகில் பழியேறா நிற்கும். மற்ற நாம் தலை ஏற்காத போது மடலாகிய புரவியை அதன் ஏறா நிற்பன். இடபத்தை கொடியில் எழுதி பிடித்து வந்து பிறவி துன்பம் தீர்க்க கடவேன் என்று திருவம்பலத்தில் ஏறி நின்ற தலைவன் மன்னும் நிலை பெற்ற திரு ஈங்கோய் மலையில் நம் பெரும் புனத்தையும் அழித்து நம்மையும் கொள்வதாக வந்தேறுகின்ற மலையை நிகர்த்த யானையை தோற்பித்தவர்க்கு மிகுந்த ஆபரணங்களுடையதாய் நாம் என் செய்வோம். என்ன தலையேற்காமல் இருப்பது சில பழியா. தலையேலாது போது அவன் மடலேறுதலால் உலகெல்லாம் அறிந்து பெரும் பழியாகும். ஆதலால் உபகாரம் செய்தார் ஒருவர்க்கு உபகாரம் சூனியம் செய்து பெருபழி பெறுவதின் பிரதி உபகாரம் செய்து சிறு பழி பெற அமையாதோ ஏந்திழையே தலைவன் கொடுத்த தலையை ஏற்போம் என்றால் பழி நமக்கு வரும். அதனை நாம் ஏற்கவில்லை என்றால் அவன் மடல் ஏறுவான். தர்மத்தின் வடிவாகிய இடப கொடியினை தாங்கிய இறைவன் நமது புறவி துன்பத்தை போக்க தில்லையம்பலத்தின் கண் எழுந்தரில் இருக்கும் பெருமான் தங்கியிருக்கும் திரு ஈங்கோய் மலையின் கண் திணைப்புனத்தை அழித்து நம்மை நோக்கி வந்த ஜானையினை விரட்டிய தலைவர்க்கு நாம் செய்யும் உதவிதான் என்ன? ஏதும் அறிந்திலேன் என்று தோழி தலைவியிடம் கூறினாள். தலை ஏற்பதே தர்மம் என்று தோழி வற்புறுத்தினாள் என்பது கருத்து. அரண் சிவபெருமான் இரும்பு மனம் பெரிய திணைப்புணம். தத்துவ பொருள்: நீர் பெருக்கை போல இடையறாது தொடர்ந்து வரும் பிறவியை தொலைப்பதற்கென்றே கொடியேந்தி அம்பலத்தில் ஏறி இருக்கின்ற அரண் என்பது இறைவன் ஆன்மாக்களிடத்தில் செய்யும் கைமாறில்லாத கருணையை காட்டுவது. தலை ஏற்பித்தல் என்பது தலை ஏலாது ஒளியினும் பலி ஏறுமாயின் தலை ஏற்பதே காரியம் என உட்கொண்டு நிற்ப. அக்குறிப்பறிந்து இத்தலை நமக்கு எளியது ஒன்றென்று இதனை ஏற்றுக்கொள்வாயாக என தோழி தலைமகளை தலை ஏற்பியா நிற்றார். தெய்வரை மெய்யறிகாய் சிலை ஆண்டு என்னை ஆண்டு கொண்ட செவ்வரை மேனியன் சிற்றம்பலவன் செழுங்கையிலை அவ்வரை மேலன்றி இல்லை கண்டாய் உள்ளவாறு அருளான் இவ்விரை மேற்சிலம்பன் எழிலில் தந்த இருந்தலையே கொழு கருங்குழல் மடந்தைக்கு அரும்பிறல் தோழி இருந்தலை கொள்கென விரும்பி கெடுத்தது. கரிய குந்தலையுடைய தலைவிக்கு பெறுதற்கரிய தோழியானவள் இந்த சிறந்த தலையை பெற்றுக்கொள்வாயா என்று விரும்பி கொடுத்தது. தெளிவுரை: வடமேர்வை வில்லாக வளைத்து தனக்கு மாறுபாடவர்கள் புறன்களுடனே அவர்கள் சரீரமும் எரியச் செய்தும் என் நெஞ்சக்கல்ல உருக்கியும் இவ்விரு சிலையையும் தன் வசத்தில் வரப்பண்ணி கொண்ட பவளமலை போன்ற திருமேனியை உடையவன், அதாவது என்றது வசமாக்க உண்ணாத மலை முதலானவற்றை வசப்படுத்தின சிரிப்பால் என் நெஞ்சக்கல்லை கரைத்து வசமாக்கினான் என்பது கருத்து. திருச்சிற்றம்பலநாதன் சிறு கைலாய மயிலையாகிய வரையின் மேலன்றி வேறொரு இடத்தும் கிடையாது கான். இவ்வார்த்தை உள்ளது கான். நாயகன் தன்னுடைய அன்பினால் இம்மலையிடத்து நமக்கு எளிதாக கொண்டு வந்து தந்த குளிர்ந்த தலை அந்த வரையடையின்றி வேறொரு மலையில் கண்டதில்லை கான். என்னென்று வாசிக்கிறேன். எத்தனையாவது படிச்ச நான்? 25. நான் பேசி சாப்பிட கூப்பிட்டு நான் ஓகே.
நம்மிடத்து கொண்ட அன்பின் காரணமாக இம்மலையை சார்ந்த இன்னும் ஒன்றுதான் அண்டி இருக்கு. நம்மிடத்து கொண்ட அன்பின் காரணமாக இம்மலையை சார்ந்த தலைவன் எளிதாக கொண்டு வந்த இந்த தலை, அதாவது மேரு மலையை வில்லாக வளைத்து மாறுபாடவனது முப்புறத்தையும் அவர்கள் மேனியையும் எரியச் செய்தவன், என்னுடைய நெஞ்சாகிய கல்லை உருக்கியவன், பவளமலை போன்ற திருமேனியை உடையவன், அத்தைய சிற்றம்பலாத்தின் கைலாய மலையிடத்தல்லாது பிறிரோடத்தில் இல்லை, எனவே இதை ஏற்றுக்கொள்வாயா என்று தோழி கூறியது. தெவ்வரண்டா மாறுபாடவனர் மெய்மேனி செவ்வரையண்டா பவளமலை. ஞான பூமிக்கண் வளர்ந்த இத்தலை எளிதன்று அரியது, சிவமாகிய நீ ஏற்கத்தக்கது என்று ஏற்பித்தவாறு வரையாண்டு காய்சிலையாண்டு என்னை ஆண்டு கொண்ட என்பது கல்லை மென்கனியாக்கும், விச்சை கொண்டு என்னை நின்களற்கு அன்பாக்கினார் என்னும் திருவாசகத்தில் நன்கு விளங்கும். கைலைத்தலையை எளிதில் தந்தான் என்றதனால் அரிய சிவத்தை எளிதில் கூடும் பரியாமுடையது உயிர் என்று திருவருள் உணர்த்தியதாம் என்க. கடைசி பாட்டு படி. தலை விரும்பி உரைத்தல். தலை விரும்பி உரைத்தல் என்பது தலைமகளை ஏற்பித்து தலைமகன் உலை சென்று நீ தந்த தலையை நான் சென்று கொடுத்தேன், அது கண்டு அவள் செய்தது சொல்லிப் பெருகும் என தலைமகளது விருப்பம் கூறா நிற்றல். பாசத்தலையறுத்து ஆண்டு கொண்டோன் தில்லை அம்பலம் சூழ்தேசத்தனம் தன செம்மல் நீ தந்தன சென்று யான் கொடுத்தேன், பேசிற் பெருகும் சுருங்கு மருங்குள் பெயர்ந்தரைத்து பூசிற்றிலள் அன்றை செய்யாதன இல்லை பூந்தலையே கொழு விருப்பவள் தோழி பொறுப்பதற்கு உரைத்து. அதன் பொருள் நாயகியுடைய விருப்பத்தை அவளுடைய உயிர் தோழியானவள் நாயகனுக்கு சொல்லியது. தெளிவுரை. பிறவிச்சாகரமாகிய பாசத்தலையாகிய விலங்கை வெட்டி என்னையும் தன் வசமாக்கி கொண்டவன் அவனுடைய திருவம்பலச் சூழ்ந்த இடத்தில் உள்ளன பெரியவனே உன்னால் தரப்பட்டன, இதில் கொண்டு சென்று யான் கொடுத்தேனாய் இருந்தது, அதாவது அதனை நான் கொடுத்து கொண்டு சென்று கொடுத்தேன், அவள் தலையை கொண்டு செய்தனவற்றை சொல்லிப்ப பெருகா நிற்கும் சிறிய இடையினையுடையவள் இத்தலையை அரைத்து பூசிற்றல் தன்னை அல்லது பொலிவுடையதாக்கிய தலையை கொண்டு பேர்த்து செய்யாத பாவமெல்லாம் செய்தாள் கால். என்ன சொல்லுதண்டா? இது என்ன சொல்லுதண்டா? பாசமாகிய விலங்கை அறுத்து என்னை ஆண்டு கொண்டவனின் தில்லி அம்பலத்தை தூழ்ந்த சேசத்தின்கண் இத்தலைகள் உள்ளன. மேலும் அச்சிறப்பை அன்றி செம்மலாகிய உன்னால் தரப்பட்டன. அத்தகைய தலையை நான் தலைவியிடம் கொண்டு போய் கொடுத்தேன். அப்பொழுது நிகழ்ந்தனவற்றை சொன்னால் அது நீளும். சுருங்க இடையினுடைய தலைவி அப்பூந்தலை அரைத்து தன் மேனி எங்கும் பூசிக்கொள்ளும் செயலை தவிர அனைத்தும் செய்தாள். தலைவன் தந்த தலையை விருப்பத்தோடு ஏற்று மகிழ்ந்தாள் என்பது புறப்படுகிறது. பாசம், ஆணவம், கண்மமாய் என்ற மும்மலங்கள், தலையண்டா விலங்கு, தலைமொரு பாசத்துக்குள்ள அனைவரும் மேல் உயர்ந்தவன் தத்துவ பொருள், காதலி தீண்டிய பொருள்கள் காமுவனுக்கு நன்றாமாறு போல மெய்யடியார் தந்த பச்சிலையும் சிவத்துக்கு பெருவிருப்பு அளிப்பதாயிற்று. பாசம் ஆன்ம அறிவை விளங்க ஒட்டாது தடுத்து மறைத்து மெலக்கல்லில் இடிவினை கயிற்றால் ஆர்த்தலின் அதனை தலை என்ற. தில்லியம்பலம் தேசத்தன என்பதற்கு தில்லியம்பலத்தை போல நாட்புறமும் சூழ்ந்துண்ட ஒளிமயமாயின எனலும் ஆம் அன்பர் சாத்தியது புல்லிலை எருக்கமாயினும் வேண்டோம் என்றார். ஆகவே நறும்பூந்தலையை மேனி எங்கும் சாத்தி இன்புறுகிறது தலைவி என்றவாறு. அப்ப அங்க தலை என்றது இந்த பாசமாகிய அது.
அப்ப இந்த தலை வந்து என்ன ஆன்மா தலை என்று சொல்ற அந்த கட்டுக்கள் இந்த பாசத்தை பாச தான் ஓ கட்டுக்கள். அப்ப அதான் அந்த விலங்கு ஆன்மா இதுல வந்து அது விலங்கு என்று. ஓ அது என்ன செய்யுது இந்த ஆன்மாண்ட அறிவை வந்து விளங்க விடாது, தடுத்து தடுத்து மறைச்சு வச்சிருக்குது. அப்ப அதத்தான் இங்க என்ன இறைவனை கிட்ட போகாதவைய வந்து அந்த தலையோட நிக்கிறமன்றதை தான் திருப்பி 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 எங்களுக்கு சொல்லுது. அது அந்த விலங்கு மாதிரி கட்டி கட்டி வச்சு ம். கொண்டு இருக்குது ம், பாச ம், கட்டுக்குள்ள ம், இருக்குது. ம். அதுக்குள்ளதான் நாங்கள் நின்று இப்ப இதுல சொல்லுகிறார் கடைசியா முடிக்கிறார், நறும் பூந்தலைய மேனி எங்கும் சாத்தி சாத்தின்னு புறது. நாங்கள் பௌதீக பாசத்துக்குள்ள நின்றுதான் இந்த ஆன்மா இன்புறுறோம். அதுதான் அதுதான் இந்த சேட்படையில வந்த எங்களுக்குரிய விளக்கம். அந்த அதைத்தான் திருப்ப திருப்ப அந்த தலைதான் கூட வருது இதுல பார்த்த பாட்டு. அப்ப நான் இது என்னன்னு அறியணும் அது கடைசியில விலங்கு நேரத்தை விலங்கு இடங்களுக்கு விலங்கு இறைவன் இதுல விலங்கு என்று சொல்றது அஹ், லம்பதம் நடுவில் தலை என்ன அந்த கட்டு கட் எங்களை கட்டி வச்சு கொண்டு